7வது மாடிலேருந்து விழுந்திருக்காங்க சார். ஏதோ பார்ல வச்சு அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, அவனை கொலை செஞ்சது? ஒரு மர்டர் ரிப்போர்ட் பண்ணோம் சார். நீங்க பார்க்காத சினிமா இல்ல, நாங்க உங்ககிட்ட இருந்து பார்க்காத நடிப்பு இல்ல. பட் why is தங்கலான் so special? எல்லாருக்கும் வணக்கம். பல காரணங்கள் இருக்கு ஸ்பெஷலுக்கு. ரஞ்சித் ஸ்பெஷல், அப்புறம் விக்ரம் ஸ்பெஷல், இப்படின்னு ஒவ்வொரு சொல்லிட்டே போகலாம். இது நிறைய ஸ்பெஷல் சேர்ந்த ஒரு ஸ்பெஷல் சாதா. இது இந்த களமாவே ரொம்ப புதுசு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த களம் வந்து யாரும் பண்ணலை. ரொம்ப ஒரு புது அப்ரோச். எப்பவுமே ரஞ்சித் அப்படின்னு சொல்லும்போது புது தேடல் இருக்கும். நீங்கள் ரஞ்சித்தோட கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படமும் வேற வேற ஒன்று சார்ந்து ஒன்று இருக்கவே இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். அந்த பார்வை தான் வந்து ரஞ்சித். அந்த பார்வை தான் ஒரே இதுக்குள்ள ஒரே நேரத்துக்குள்ள போகாம லைஃப்ல இருக்க பல விஷயங்களை தேடி 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 அதை நோக்கி போற ஒரு பயணம் தான் ரஞ்சித். அந்த பயணம் எனக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு ஃப்ரேஸ் அது. ஸோ அதனால என்னாலையும் அந்த மாதிரி எங்க நடிகர்கள் எல்லாராலையும் ரஞ்சித்தோட ரொம்ப கனெக்ட் பண்ண முடியறதுக்கு காரணம் அந்த ரஞ்சித்தோட தேடல். அந்த தேடல் எங்களுக்காகவும் இருக்கு. ஸோ அதனால அது எங்களுக்கு வந்து இந்த படம் வந்து முக்கியம், ஸ்பெஷலா இருக்கு. Thank you so much sir. We are looking forward உங்க பெர்ஃபார்மன்ஸை பார்க்கிறதுக்கு படத்துல. அடுத்து மிஸ்டர் டேனியல், we'd like to hear a few words from you. Hello, வணக்கம் Chennai. First, what are the new words you've learned in Tamil over the last couple of months and years? வணக்கம் Chennai. That's it? நன்றி Chennai. நன்றி வணக்கம் Chennai. Okay, so this morning Archian Vikram was telling how in front of the camera you're Onion and off camera you're Remo. So this morning Archian Vikram was telling that in front of the camera you are Onion and off camera you are Remo. Do you even understand what he meant by it? Have you seen the film? Yes, I do understand. Listen, I just want to say about Vikram, right? My brother, my colleague. One of the best actors in India. The brother of Chennai. You had my back every day. You were there for me every day. I love you, man. You're amazing. Thank you. Because for 1 year I had to work with these guys, all of these guys, 1 year. And everyone in Chennai made me feel so welcome. You treated me like a brother of Chennai. I will never forget it. I love you. Thank you so much. But I also want to thank Ranjit. He had a vision to bring me here, and I trusted him, and I came for an adventure, and we had an adventure. It was a big adventure. The amazing Malavika, a superstar, so committed, amazing in this role. Aditi, you are our Aditi, you kept us going, thank you. The powerhouse, that is Parvati, one of the best actresses in India, without a shadow of a doubt, man. Thank you again for all of you, man. The legend, Pasupati.
on this stage, everyone was amazing. Everyone came on this journey with us. Thank you so much. Where's Yanavuda Raja? Yanavuda Raja. Where is he? Thank you for making this happen. Thank you. There's our producer who gave us the money for this. Thank you. His name is Janavel Raja. Yeah, I know Yanavuda. Some Raja. And the last but not least, where's the crew? Where's the Fangalang crew? Put your hand up. Where are you? I want to thank you for being so amazing. You work so hard, 7 days a week. You're always there. I love you all. Thank you, man. Mwah. Thank you. Thanks, guys. Thank you so much. This 6 movie. தேங்க்யூ ஸோ மச். சாரோட வந்து 6 படங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து நான் ஒரு பொறுமையாக சொல்கிறேங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளஸ் விக்ரம் சாரோட நடிக்கிறது வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன். என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்கூல் டைம்ஸில் வந்து நான் போட்ட ஒரு வேடம் வந்து காசி, சாரோட காசி வேடம் போட்டு நான் வந்து ப்ரைஸ் வாங்கினேன். அது வந்து பெரிய விஷயம். ஸோ இன்றைக்கி சார் கூட நான் வந்து ஒர்க் பண்ணி சார் கூட நீங்கள் வந்து நல்ல ஆக்டர்னு ஒரு பேர் வாங்கினதுல வந்து ரொம்ப 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 பெருமையாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளஸ் கிரேட் ஆக்டர் பார்வதி மேம். எஸ், நான் உங்களோட மரியாதைலேருந்து செகண்ட் படம் ஒர்க் பண்ணுறேன். நான் ரொம்ப லாங்லேருந்து உங்களை பார்த்துருக்கேன் மரியாதையில். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப கிட்ட உங்க கூட ஒர்க் பண்ணுறது. ஸோ உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நான் வந்து கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ப்ளஸ் மாளவிகா மேம், ஒண்டர்ஃபுல்லாக நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டு இந்த படத்தில் நான் உங்களை பார்த்தாலே பயப்படுவேன் படத்தில். எனக்கு தெரியாது, உங்களை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும் அந்த கேரக்டரில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். பசுமதி அண்ணன், கிளமன் சார், முத்துக்குமார் அண்ணன், பிரீத்தி, அர்ஜுன் சார், நம்ம அண்ணன் எங்களோட தலைவர் அவருக்குள்ள நடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஸோ ஒட்டு ஆக்டர்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கூட நான் நடிச்சது. ப்ளஸ் டெக்னீஷியன்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கிஷோர், செல்வா சார், நம்ம ஆர்டர் சார், ரொம்ப அக்கா வந்துருக்காங்க மிலிட்ரிஸ். ஆமாம், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளஸ் ஏடி இந்த டைம் ஏடிஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஸோ வந்து மீண்டும் வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டுடியோ சார், ஞானவேல் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தங்களானோட ஏதாவது நானும் உங்களை ஸ்டுடியோக்கு அழைக்கிறேன், வாங்க. தேங்க்யூ. அல்கோ அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இங்கே இந்த மேடையில் நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடையில் நிற்கிறதுக்கான காரணம் நான் ரஞ்சித் சார் மேலே வச்ச ட்ரஸ்ட்டு. த ட்ரஸ்ட் ஹி கேவ் மீ ஃபார் திஸ் கேரக்டர். அண்ட் ஆடட் போனஸாக சியான் சார் இருக்காரு, பார்வதி மேம் இருக்காங்க, மாலு மேம் இருக்காங்க. ஆல் தீஸ் பீப்புள் ஹூ ஐ லுக் அப் டு சின்ஸ் சைல்ட்ஹுட். ஐ பீன் வாட்சிங் சியான் சார். அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து ஐ ஃபீல் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் இட். அண்ட் நாட் ஜஸ்ட் தட், பசுபதி சார் கூட பழகிறதுக்கு, பசுபதி சார் நிறைய ஆக்டிங் பற்றி ஷூட்டிங் டைமில் எங்களுக்கு நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ ஐ ஈவன் காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தேட். And of course I got to know about Daniel and I got to work with him. And Muthukumar sir, Hari Krishnan and Arjun, Muniyaya, so all of them I had worked with. I'm really happy to have worked with all of them. And thank you so much for Neelam and Studio Green. And thank you so much. என் பேர் அர்ஜுன் பிரபாகரன். அவார்ட் ஃபங்க்ஷனு, ஆடியோ ஃபங்க்ஷனாக நம்ம டிவியில் பார்க்குறோம்ல, பார்க்கும்போது யார் மேலே அவங்க சொல்லுவாங்க, நான் நிறைய பேசணும்னு நினச்சேன் ஆனால் மறந்துட்டேன் அப்படி சொல்லுவாங்க. அப்போ நான் யோசிப்பேன், எப்படி அது எல்லாரும் மேலே எல்லாம் மறந்துடுறாங்க அப்படின்னு. ஆனால் இங்கே ஏறினா தான் தெரிஞ்சு நிறைய மறந்துட்டேன் நிறைய. எங்கள் ரஞ்சித் அண்ணன், எங்கள் வாரியாருக்கு பெரிய நன்றி. தேங்க்யூண்ணா. நீங்கள் இல்லைன்னா இந்த இடத்துல நான் இல்லைண்ணா. லவ் யூ ஸோ மச்ண்ணா. உங்கள்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன்னா, சினிமா ஒரு எப்படி ஒருத்தவங்க ட்ரீட் பண்ணணும், நிறைய விஷயம்னா நிறைய இருக்குது. லவ் யூ ஸோ மச்ண்ணா. விக்ரம் சார், நான் ஃபஸ்ட்டு உங்களை ஆடியோ லான்ச்சில் பார்த்தேன் சார். நான் அங்கே நின்று உங்களை ஸ்டேஜில் பார்த்தேன் சார். இப்போ தங்களான் ஆடியோ லான்ச் நான் ஸ்டேஜில் நிற்கிறேன், உங்கள்கிட்ட உங்களை பார்க்குறேன். இது சார் 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 இது ஒரு பெரிய விஷயம் சார். எனக்கு இதுக்கு எங்கள் அண்ணனுக்கு தான் ரஞ்சிதனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். உங்ககிட்ட உங்களை பார்க்குறோம், பக்கத்தில் உட்காடுறோம், உங்கள் கூட நடிச்சிருக்கோம், உங்ககிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சார். பார்வதி, எங்கள் அம்மா, தேங்க்யூம்மா. நீங்கள் நிறைய விஷயம் சொன்னது என்ன என் மனசுலேயே இருக்குது.
அது மனசு விட்டு போகாது. அப்புறம் மாளவிகா மேம், அவங்க நான் மாளவிகா மேம் கிட்ட பழகினதை விட ஆரத்தி கிட்ட நிறைய பழகியிருக்கேன். ஆரத்திக்கு ஒரு பெரிய லவ் யூ. தேங்க்யூ மேம். ஜீவ் சார், நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது பொல்லாதூர் படம் ரிலீஸ் ஆச்சு சார். அப்போது எங்கள் ஏரியாவில் எங்கள் ஏரியாவில் இருக்க வண்டியில் ஆறுங்க, அது எங்கள் ஏரியாவில் எல்லாருமே ஒரு ஆறுனா வச்சுருக்கோம் சார். நான் யோசிப்பேன், நம்ம வண்டி வேணா இந்த பிஜிஎம் வைக்கணும்டா அப்படின்னு. இப்போது நான் நடிச்சதில் உங்கள் பிஜிஎம்ல நடிக்க போகிறேன்றது பெரிய பெரிய சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். எங்கள் பசுபதி அண்ணன் சார், அண்ணன் பசுபதி அண்ணன் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு ஆக்டிங் சார்ந்து. அது எப்பவுமே எனக்கு மறக்காதுண்ணா. முத்துக்குமார்ண்ணா, டேனியல் சார், ஹரிமம்மா, பிரீத்தி, முனியனையா, இவங்க கூட நடிச்சது எல்லாமே எனக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் கிஷோர் அண்ணாவோட கேமரா ஒர்க்கு இந்த படத்தில் அது கண்டிப்பாக பேசப்படும். ஆர்ட் டைரக்டர் மூர்த்தி சார், உங்களோட ஒர்க்கும் எனக்கு கண்டிப்பாக பேசப்படும். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் அசிஸ்டன்ட் சினிமோகிராஃபருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ப்ரொடக்ஷன் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. லவ் யூ ஆல். அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் ப. ரஞ்சித் ஐயாவுக்கு வணக்கம். கொங்கு மண்ணின் மைந்தர் மார்க்கண்டேயன் மூத்த கலைஞர் சிவகுமார் ஐயாவுக்கு வணக்கம். தங்களான் திரைப்படத்திலே நடித்திருக்கிற துணை கண்டத்தின் மகா கலைஞர்கள் விக்ரம் சார், பசுபதி சார், ஹாலிவுட் திரைப்படத்தில் நடித்து புகழ்பெற்ற ஆஸ்கர் விருது பெற்ற டேனியல், பியானிஸ்ட், திரைப்பட கலைஞர், ஏராளமானவர் இருக்கீங்க. அந்த கடைக்கோடியில் நின்று கொண்டிருந்த உங்களில் ஒருவன் தான் நான். என்னை இந்த மேடையிலே ஏற்றி அழகு பார்த்துக் கொண்டிருக்கிற இயக்குனர் ரஞ்சித் ஐயாவுக்கு அதற்காக தனிப்பட்ட முறையிலே ஒரு நன்றி. தங்களான் அனுபவம் குறித்து பேசுவதென்றால் தனி புத்தகமாக எழுத வேண்டும். நிச்சயமாக எழுதுவேன். அதற்கான காலம் வரும், அப்பொழுது நிச்சயமாக எழுதுவேன். எளிதாக தமிழ் சினிமாவை சொல்ல வேண்டும் என்றால் 36களிலே தொடங்கிய அந்த சினிமா அவா இவா ஆத்துக்காரா வந்தேனா போனேலான்னு என்று ஆரம்பித்த தமிழ் சினிமா, அதுக்கப்புறம் நாதா சுவாமி என்று வசனம் பேசிய புராண சினிமாக்கள் 42களுக்கு பின்னால் 75 வரையிலும் மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, தமிழர்களின் எழுச்சி கால சினிமா, திராவிட சினிமா என்று வரலாற்றாசிரியர்களால் குறிப்பிடுகிற சினிமா, அதுக்கப்புறம் கலை சினிமா என்று கலைஞர்களின் உன்னத படைப்பென்று 80களில் சினிமா தொடங்கி வருகிறது. அட்டக்கத்தி என்ற திரைப்படம் வருகிற வரையிலும், அட்டக்கத்தி என்ற ஒரு திரைப்படம் வருகிறது. நேலம் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பு வருகிறது. அதை உருவாக்கிய பிதாமகன் ரஞ்சித் ஐயா அமர்ந்திருக்கிறார். அக்காலம் தொடங்கி ஒடுக்கப்பட்டவரின் சினிமாவாக, வாழ்வு பறிக்கப்பட்டவரின் சினிமாவாக, இந்த மண்ணிலே வரலாறு முழுவதும் வஞ்சிக்கப்பட்ட உழைக்கும் மக்களுடைய தாழ்த்தப்பட்டவருடைய வாழ்வை சொல்லுகிற சினிமாவாக, நாயகத்துவ பிரம்மாண்டங்களை கட்டி கொண்டாடுகிற சினிமாக்களை எல்லாம் முறியடித்துவிட்டு மண்ணிலே சேற்றிலே புரண்டழுகிற வியர்வையினால் கசிந்துருகிற மனிதர்களுடைய சினிமாவை படைத்து கலையின் அரசியலில் கலையின் பங்குபாட்டை நிரூபித்த பிதாமகன் ரஞ்சித் ஐயாவுடைய திரைப்படத்திலே நான் நடித்துக் கொண்டிருக்கிறேன். 105 நாட்கள் எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறார். இந்த 105 நாளும் ஒரு தனி புத்தகம் எழுதுவதற்கான ஒரு பெரிய பிரம்மாண்ட அனுபவத்தை கொண்டது. அத்தனை பேரும் மகா கலைஞர்கள். பூ பார்வதி, விக்ரம் சார் 25 வருஷமா, மாளவிகா தமிழகத்தினுடைய பிரம்மாண்ட நாயகர்களோடு நடித்த நடிகை,
45 வருஷமா குத்துவால் தேவரா, பட்டாஸ் பாலுவா நாம பார்த்து பார்த்து கொண்டாடின கலைஞர்கள். பியானிஸ்ட்ல டேனியல்ல நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டாவது அதுக்காக பியானிஸ்ட் பார்த்தேன். எக்கச்சக்கமான கலைஞர்கள் பெயர்கள் அத்தனையும் எனக்கு தெரியாது. திரைப்பட உலகத்தில் எனக்கு முதல் மேடை. நன்றி ரஞ்சித் ஐயா, நன்றி. அந்த திரைப்பட நீலம் பவுண்டேஷனுடைய கலை குழுவுக்கு நன்றி. தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நன்றி. நடிப்பு கலைஞர்களுக்கு நன்றி. எத்தனை நன்றி சொல்றது. இதுவும் வரப்போகுது. தமிழகத்தினுடைய துணைக்கண்டத்தினுடைய அடுத்த கட்ட அரசியல் ஒடுக்கப்பட்டவருக்கும் மேலாதிக்க சக்திகளுக்குமான யுத்தம் தான். அந்த யுத்தத்தை கலை வடிவாக நடத்தி கொண்டிருக்கிற நீலம் பவுண்டேஷனோடு நான் பணியாற்றியது என்பது கடந்த 25 ஆண்டு காலமாக தெருவிலே, களத்திலே, சேரியிலே, குப்பத்திலே போராடி கொண்டிருந்த எனக்கு மீண்டும் அதே வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் ரஞ்சித் ஐயா. கலை உலகத்திலும் நான் அந்த போராட்டத்திலேயே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். நீலம் பவுண்டேஷனுக்கு நன்றி, ரஞ்சித் ஐயாவுக்கு நன்றி. இத்திரைப்படத்திலே பங்கேற்கக்கூடிய அருமை தம்பிகள், அற்புதமான கலைஞர்கள், ரஞ்சித் ஐயாவும் சரி, விக்ரம் சாரும் சரி, பசுபதி சாரும் சரி, புதியவனான எனக்கு போதித்தவை ஏராளம். அவை எல்லாம் ஒரு புத்தகமாக நான் எழுதுவேன். நான் எழுதுபவன் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த வாய்ப்புக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி, கலைஞர்களுக்கு நன்றி. நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்தையும் ஏற்றுக்கிற அளவுக்கு ரஞ்சித் சார். ஸோ இந்த படத்தில் எல்லாரும் கஷ்டப்பட்டேன்னு சொன்னாங்க. நான் மட்டும்தான் பிரிட்ஜில் வச்ச தக்காளி தான் இருப்பேன். என் கேரக்டர் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களை எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும். ஆனால் வழக்கம் போல இது இரிட்டேட் கேரக்டர் மாதிரி தான் இருக்கணும். ஜாலியாக இருக்கும். நான் ரொம்ப ஜாலியாக பண்ணேன். எனக்கு என் இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செஞ்சேன், சரியாக செஞ்சேன், ஜாலியாக பண்ணேன். ஆனால் அண்ணன் சிஎன் சார் அவரெல்லாம் நான் ஆனால் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு நடிப்பு நிறைய கூட்டுப்பட்டில் நிறைய நடிப்பு பயிற்சியில் நிறைய பேர் கேட்குறாங்க. புதுசாக வர கலைஞர்கள் என்னென்ன மாதிரி நடிகர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய நடிகர் பேர்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன் பேரெல்லாம் சொல்லி அண்ணன் மாதிரி ஒரு நடிகராக வரணும் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நிஜமா சொல்கிறேன், அவர் அந்த மனுஷன் அப்படி கஷ்டப்பட்டிருக்காரு. அது 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 நீங்கள் பாருங்க அவுட்டு. அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை படம் கிடையாது இது. இந்த படம் இந்திய சினிமாவுக்கு மட்டும் ஒரு படம் கிடையாது, உலக சினிமாவில் முக்கியமான ஒரு படமா இருக்கும். பாருங்க, ஆகஸ்ட் 15. வாய்ப்புக்கு நன்றி. இந்த படத்தை ஒப்பின அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றிகள் நன்றிகள் நன்றி நன்றி நன்றி. நட்சத்திரங்கள் அனைவருக்கும் மறுபடியும் வந்து எல்லாரும் சொல்ற வார்த்தை தான். இந்த ஸ்டேஜுக்கு இவ்வளவு கொண்டு வைக்கிறது இயக்குனர் ரஞ்சித், என் அன்பு தம்பி. மேலும் இந்த படத்தில் முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போய் தான் யோசனை சொல்லிடுறேன். இங்க இருக்க எல்லா நடிகர்களுமே எங்க டைரக்டர் எத்தனை ஒன்பது போனாலும் அதை சலிக்காம பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டில்லுன்னு சொன்ன உடனே எல்லாருமே திருப்பி பண்ணாங்க. ஏன்னா லைவ் சவுண்டுனால அந்த சவுண்டு கிளிக் சவுண்டு கேட்குறது வேணாம், எடுக்க வேணாம், ஆக்ஷன்ல எடுக்க வேணாம், திருப்பி இன்னொரு ஆக்ட் பண்ணாங்க. நீங்க படத்துல பாக்குற எல்லாமே நான் சொல்லி டைரக்டர்கிட்ட சொன்ன உடனே அவர் உடனே எல்லாம் ஓகே டேக் ஓகே ஸ்டில்னு சொன்ன உடனே எல்லாருமே திருப்பி இன்னொரு ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாருமே சார்ல இருந்து மேடம்ல இருந்து பசுவானே எல்லாருமே நடிச்சது போக ஆள் குரு துணையார் சொல்லி எல்லாருமே நடிச்சாங்க. இதுல இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற மேனேஜர்ஸ் சஞ்சய், சிவகுமார், பாரத் அவங்க ரொம்ப ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா காலையில சாரு ஆர்டிஸ்ட்லாம் வரதுக்கு முன்னாடி 3:30 மணிக்கு குரூப்ல போட்டு விட்டுருவாங்க. ஆனா கேரம் ரெடியா இருக்கு அப்படின்னு விடிய காலையில் 3:30 மணிக்கு மேக்கப் போட்டு 6 மணி ஷாட் வச்சு எடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த சுரேகரன் சார், ஞானவேல் சாருக்கும் ரஞ்சித் சாருக்கும் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. உங்களை தமிழ் சினிமால பார்த்து. Thank you. It's a good homecoming. It's absolutely nice to see you and உங்களோட terrific acting skills கூடிய விரைவில் பார்க்க போறோம். பட் முதல்ல இப்போ
பிசிக்கலா நீங்க எல்லாருமே மெனக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியுது. அதை பத்தி பெருசா நீங்க சொல்லணும்ன்றது கூட இல்ல. பட் உங்களோட ஸ்பெசிபிக் ப்ரிப்பரேஷன் மென்டலா படத்தோட அந்த கேரக்டருக்குள்ள நீங்க நிறைய கேள்விகள் கேட்டு டைரக்டர் சார் கிட்ட வந்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்றத பத்தி அடிக்கடி ஒரு உரையாடல் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். பட் அந்த கேரக்டருக்குள்ள எப்படி இறங்குனீங்க? வெளில வந்துட்டீங்களா? கண்டிப்பா இல்ல. ஓ அப்படியா? வரவே மாட்டேன் நான். கங்கம்மாள் எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லெட் மீ சே அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து இது ஒரு பெரிய செலிப்ரேஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு சே a few things about my team. We're here to celebrate the musical aspect of Tangalan. அப்போ அதுக்கு ஜிவி பிரகாஷ், this is my first film with you as in you've done music. ஆனா நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ஆல்ரெடி. நீங்க நடிகைங்கிறதும் ஒரு பெரிய விஷயம்தான். So as an actor I respect that. Your mind is expanding all the time and that's wonderful. நீங்க இந்த படத்துக்கு கொடுத்த மியூசிக் has elevated everything. அப்போ அதுக்காக நீங்க பண்ண ரிசர்ச்சுக்கு, அதுக்கு நீங்க காமிச்ச அந்த டெடிகேஷனுக்கு நன்றி. Thank you so much for elevating our work as well. அப்புறம் ஸ்டுடியோ கிரீன், ஆப்வியஸ்லி நம்ம பிளாக்பஸ்டர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், கிவிங் பிளாக்பஸ்டர் ஒன் ஆஃப்டர் தி அதர். உலகத்தர திரைப்படங்கள் கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதும் ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ நீலம் ப்ரொடக்ஷன்ஸ். அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் நவ் டு கம் டு ரஞ்சித். ஏன்னா நம்ம கங்கம்மாள் பற்றி பேசும்போது நான் ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை. அண்ட் அது வந்து இஃப் வில் இட் கம் ட்ரூ ஆர் நோ ஐ டென்ட் நோ. many issues came up. இதுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதும் ஐ டென்ட் கெட் இட். ஆனால் அது ஒரு காரணம் இருக்கு. நான் கங்கம்மால தான் இருக்கணும். ஐ திங்க் அது இட்ஸ் ரிட்டன் சம்வேர். ஸோ வென் ஹி கால் மீ ஐ இம்மீடியட்லி வாண்டட் டு சே எஸ். ஆனால் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன் அவங்கள கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு நரேஷன் வேணும்னு சொல்லி. ஆனால் ஹி வாஸ் வெரி பேஷண்ட் அட்லீஸ்ட் இன் த பிகினிங். இந்த கங்கம்மாங்கிற கேரக்டர் மட்டும் இல்லை, அவங்க உருவாக்கின உலகங்கள், கதைகள், பாலிட்டிக்ஸ், இதுக்கெல்லாம் நான் ஐ எம் கம்ப்ளீட்லி அலைன்ட் வித் யூ. அண்ட் அதுக்காக உங்கள் கூட இந்த கங்கம்மாவா வாழ சான்ஸ் கிடைச்சதுக்கு தேங்க்ஸ், நன்றி. எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்ததுக்கு நன்றி. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30 films I have done. Only 30 films, I'm that young. ஆனால் I have worked with so many actors. ஆனால் ஒரு ஆக்டரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி இஸ் ஜெனரோசிட்டி அக்கார்டிங் டு மீ. ஆனால் நம்ம டீமுக்கு இல்லைனா லைக் ஈவன் கோ ஆக்டர்ஸ் யாராக இருந்தாலும் அந்த கைண்ட்னஸ் இருக்கணும். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இது எல்லாமே ஒரு டீம் எஃபர்ட்டுங்கிறது. அதோட பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ காட் டு சி இன் சியான் விக்ரம். ஆனால் நீங்கள் சியான் விக்ரம் மட்டும் இல்லை, என்னோட கங்கம்மாவுக்கு நீங்கள் எப்போவுமே தங்கலான் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் மை தங்கலான். நான் கங்கம்மால வாழணும்னா நீங்கள் இல்லைன்னா எனக்கு தெரியவே தெரியாது. ஹவ் ஐ வுட் ஹவ் டன் இட். ஸோ தேங்க்யூ. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நன்றிகள் பல கோடி. ஆனால் ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ். நீங்கள் பண்ண இந்த தங்கலான், இந்த கேரக்டர் மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த உலகம் பார்த்ததே கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாம் தயாராகவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் யூ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் டு ஹிட் யூ. ஸோ பி ரெடி ஃபார் அ ட்ரீட். It was a blessing to watch amazing actors like Pasupati sir, Daniel, Malavika. நீங்க எல்லாம் வந்து நடிக்கும்போது நான் கொஞ்சம் தூரமாக தான் உட்காந்து பார்ப்பேன். And I've learned a lot from you, the dedication and the effort you put in. So I'm very happy you are with me. My family deserves a special mention. My children, Nagamma, Vengamma, நீங்க எல்லாமே வந்து you've made me Gangammal. அதுக்காக thank you. My son Asoka, எப்போவுமே அர்ஜுன் இஸ் மை அசோகன் only. Thank you so much. Preeti, Hari, நாங்கள் எல்லாம் ஒரு டீமாக வந்து we were always a team on set. ஒரு எப்போவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து we'll give each other a group hug. நாங்கள் இருக்கோம் எல்லாருமே. ஆனால் it's very important to underline that I would not have been able to do this. தமிழ், this beautiful language, தமிழ் என்னோட மதர் டங் கிடையாது. ஆனால் ரொம்ப அழகாக பேசுறீங்க. தமிழ்லையா இல்லை அதுக்கு முன்னாடில இருந்து இப்படி பேசுவீங்களான்னு தெரியல. ஆனால் இவ்வளோ அழகாக நீங்கள் தமிழ் பேசுறீங்க. தேங்க்ஸ் டு கங்கம்மாள் அண்ட் திஸ் மூவி ஆக்சுவலி. பட் இஃப் நாட் ஃபார் ரஞ்சித் சாரோட அம்மாவிலேருந்து ஆரம்பிக்கிறேன் நான்.
அம்மா அவங்களோட தங்கச்சி அவங்க வந்து செட்டுக்கு வருவாங்க, சாப்பாடு கொண்டு வாங்க, அப்படியே ஊட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த அன்பிலிருந்து நம்ம ஆரம்பித்தோம் ஒர்க் ஷாப்பு. அண்ட் ஏடி டீம்னா எதுவுமே சொல்லவே முடியாது. அன்பு, பாலா, நீங்கள் 2 பேரும் இல்லைன்னா நான் எப்படி இந்த கேரக்டர் பண்ணுவேன் தெரியவே தெரியாது. உங்களோட அந்த கைண்ட்னஸ், பேஷியன்ஸ், அதுக்காக நான் எப்போவுமே I'll be grateful to you. அப்புறம் tattoo artist Shravan, we all spent a lot of time together. 2-3 hours எல்லாம் வந்து we will be together only. So morning நான் வந்து in Malayalam we say kani, like the first thing you see on set is my team, my makeup team and tattoo artist team. So thank you. Of course Neelam production managers, wonderful managers Sanjay and Rupesh and my manager Karthik and Baiju Cheta, they've always been there come rain or sunshine. I want to say thank you to one of my very dear friends, Jenny. அவங்க வந்து எனக்கு அமைச்ச ஒரு மெசேஜ் இருக்கு. நம்ம வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டேக்கு முன்னாடி ஒரு பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி, யூனோ, அவங்க சொன்னாங்க, நீங்கள் கங்கம்மாவை வாழ்ந்த பிறகு நீங்கள் வந்து பார்வதியாக இருக்க மாட்டீங்க, அதுக்குள்ளே இருந்து சம்திங் நியூ வில் கம். அது இட் வாஸ் கம்ப்ளீட்லி 100% ட்ரூ. தமிழ் பிரபா சார் இங்கே இருக்கீங்க, தேங்க்யூ சார் ஃபார் யோர் பேஷன்ஸ். நான் எப்போவுமே இமோஷ்னலாக கொஞ்சம் கோவத்துலலாம் பேசும்போது நீங்கள் எப்போவுமே எனக்காக அந்த யூ ஹெல்ப் த ஸ்பேஸ் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். And that's it. So many thank yous to say. But I say one more thing and I'll stop. This thing that சினிமாங்கிறது என்டர்டெயினராக இருக்கலாம், பிளாக் பஸ்டராக இருக்கலாம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் எது பண்ணாலும் அது பொலிட்டிக்கல் தான். அது பொலிட்டிக்கல் ஒன்று கிடையாது. ஸோ நம்ம படம் தங்கலாங்கிறது August 15th ரிலீஸ் ஆகிறது ஒரு கோஇன்சிடென்ஸே கிடையாது. நம்ம வந்து ஃப்ரீடம், ஒப்ரெஷன், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து we use it very loosely. அந்த இன்இக்வாலிட்டி ஏன் இருக்குங்கிறது அதை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது வந்து எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் யூ ஹாவ் டு அக்செப்ட் தட் பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல், ஆர்ட் இஸ் பொலிட்டிக்கல். அதுக்கு ரஞ்சித் இஸ் லீடிங் அன் ஆர்மி அண்ட் ஐ எம் ஹாப்பி டு பி யுவர் சோல்ஜர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் பார்வதி. ஐ திங்க் நீங்கள் உங்களோட சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்லேயே வந்து இது நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியுது. த ரீசெண்ட் உள்ளொழுக்கு வாஸ் அ ஃபேபுலஸ் வாட்ச். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் த ஃபிலிம்ஃபேர் அவார்ட் ஆல்சோ. அண்ட் நீங்கள் ஸ்டேஜில் இருக்கணும், ஏன்னா உங்கள் கூட வந்து அடுத்த ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு வந்து நம்ம அடுத்த கதாநாயகியை இங்கே வந்து மேடைக்கு வரவழைக்கணும். இவங்க வந்து இதுக்கு முன்னாடி எப்படி வணக்கம் சென்னை. ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்க சென்னைக்கு மறுபடியும் வந்திருக்கீங்க. ப்ளீஸ் நீங்க ஏதாவது மனசுல சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல பேசுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கேள்விகள் கேட்கறேன். Would you like to say something to the audience? இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப எமோஷனலான மூமெண்ட். Tangalan is a piece of my heart. I have never been this involved, never worked this hard, never been this invested in anything I have done before as much as I have in Tangalan. And I had the best team to go on this wonderful journey with. It was a one and a half year journey with the most incredible people, incredible artists, but more importantly, very kind and lovely human beings. Ranjit sir, thank you for Aarati. Thank you. I cannot talk about Aarati without getting overwhelmed, without getting emotional. So I won't talk much right now. I think you all should watch the film and, you know, see what I've done, see what we have done. But thank you for making me a part of your vision, for trusting me with this mad character, insane character that I've never seen any female artist play in India.
You know, in Indian cinema, I've never seen a role like this. So thank you for giving me something that precious. Vikram sir, it's to say that it's been a pleasure, to say that it's been an honor, everything feels like an understatement. But you know how much I love you. I couldn't have done this without you. You're the sweetest, the most giving co-actor I have worked with. You taught me so many things. I feel like, I hope I have become a better actor, but if I have, you have such a strong part to play in that journey, and I will forever be grateful to you for that. The rest of the cast, we have gone through fire and hell together, literally. Danny, thank you. Thank you for being amazing. Thank you for being entertaining and whiny, but in the most entertaining way. Pasupati sir, it was, initially I was quite intimidated by you, but you're one of the best conversationalists I've met. You're one of the kindest people I have worked with, and thank you for all the help during the shoot. The rest of the cast, there are so many people. Tangalam is such a team effort that the thank you list is endless. But thank you to the rest of the cast. A special thank you to Ranjit sir's assistant directors, Damu, Anbe, Bala. You all are fantastic, sir. You have the best army behind you. Kishore sir, thank you for making us look like this. And what mad stuff. I can't wait to see it in the theater. Such a theatrical experience. G.V. Prakash, the songs are insane. And I can't wait to see your magic on screen. Jnanavel sir. Why are you sitting in that corner, sir? It's your event. Thank you. Thank you, Studio Green, for everything. Tattoo department. Ella Suravle, 4 or 5 hours, we had to get ready. Big thank you to the entire team. And I told you the list is endless. To be continued, but for now. Yeah, so both of you have spoken really emotional. I want to just make the moment lighter. So just one question to you, Malvika. அதாவது இந்த படத்துல நீங்க எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டு நிறைய ஸ்கில்ஸ்லாம் கத்துக்கிட்டீங்க, ஃபைட் பண்றதுக்கு, சிலம்பம், மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாத்த பத்தியும் வந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த தருணத்துல if you can fight against someone using all those skills, who's all? Using all those skills, if you can fight with someone today, whom will you choose? Tangalan. I mean, it's fun sparring with him. He's the one who taught me to fight was, also Sam Master, thank you. Fighting reminded me, sorry, thank you for everything, for teaching me how to fight. But because he was my fighting partner, I would like to spar with him, not fight him in a bad way, but in a fun, Lovely. இப்போ வந்து பார்வதி கொஞ்ச நேரம் முன்னாடி ஆடி நாங்க பார்த்துட்டோம். நீங்க வந்து கத்துக்கிட்ட வித்தை எங்க முன்னாடி கொஞ்சம் காமிச்சா நல்லா இருக்கும். அதை நீங்க பார்வதிக்கு கத்து கொடுத்தா அதை விட நல்லா இருக்கும். So can you just bring a silambam and will you both just do a little trick for us please on the stage? We would love to see both the ladies do something empowering right now. Wrong outfit. என்னோட ஸ்ட்ராங் சூட் அப்சர்வேஷன் லைக் நான் வந்து அப்படி பார்த்துட்டே இருப்பேன். இல்ல ஒரே ஒரு ஸ்டெப் மாத்திரம் நீங்க அப்படியே உள்ள வாங்கி அப்படி ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா இவங்க கத்து கொடுப்பாங்கல்ல, அவங்க கத்து கொடுப்பாங்க. You have to teach me சிலம்பம். சோ இப்போ மைக் கொடுத்துருங்க, நாங்க குச்சி எடுத்து வந்து கொடுப்போம். இது
தங்கம்மாள் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டிங் தான். I use only hands. Sorry. Right, thank you so much for that. Please take your seats. We're looking forward to watching the film. Thank you. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கே இருக்கிறதுக்கு. அண்ட் இவங்க எல்லாரும் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் ஒரு சின்ன பகுதியாக உழைச்சிருக்கேன். ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்றது ட்ரைபல் ஃபார்ம் ஆஃப் மியூசிக்கையும் அவங்க லைஃப் ஸ்டைலையும் நேர்மையாக பதிவு செய்ய ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் உங்ககிட்ட விட்டுறேன். முதல்ல நன்றி வந்து ஞானவேல் சார், ரஞ்சித் சார், விக்ரம் சார் என்னை இந்த படத்துக்குள்ள சேர்த்துக்கிட்டதுக்கு. இதை நான் ஒரு பெரிய வாய்ப்பா பார்க்குறேன். என் வாய்ப்பை நான் வந்து என் பெஸ்டா நான் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. விக்ரம் சார் கூட தெய்வ திருமகள், தாண்டவம்க்கு அப்புறம் ஐ ஒர்க் வித் விக்ரம் சார் ஆஃப்டர் லாங் டைம். ஸோ எல்லாமே ஒரு நல்ல படங்கள். ஏழு விஜய் இருக்காரு. ஸோ அவர் தான் தெய்வ திருமகளை ஃபர்ஸ்ட் சேர்த்து விட்டாரு விக்ரம் சாரோட. ஸோ ஒரு ஐகானிக்கான இது ஒரு காம்பினேஷனா தெய்வ திருமகளுக்கு அப்புறம் கண்டிப்பா அமையும் நான் நம்புறேன். ரஞ்சித் சாருக்கு பெரிய நன்றி. ஏன்னா நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் இது அவருடைய மோஸ்ட் ஆம்பிஷியஸ் ஃபிலிம். இது எங்க எல்லாரையுமே தாண்டி ஒரு பெரிய ஒரு படமா இருக்கு. அதுல என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி ரஞ்சித் சார். அப்புறம் ஞானவேல் சார் நிறைய படங்கள் நான் வந்து அவரோட பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு. ஸோ டெஃபினட்டா இந்த படம் வந்து ஒரு கோல்டா அமையும் சார். உங்களுக்கு இந்த வருஷம் உங்க எல்லாருக்குமே ஒரு டாப்ல கொண்டு போகும் நான் வேண்டிக்கிறேன். இவங்க எல்லாருடைய உழைப்புல நானும் இருக்கிறதுக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஜெனி. நீங்க ப்ளீஸ் ஸ்டேஜ்ல கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா வந்து நீங்க தான் வந்து இப்போ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி முழுமையா வந்து படத்தை பார்த்த முதல் நபர். ஸோ படம் எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. டே ஒன்ல இருந்து இந்த படம் மேல எனக்கு ஒரு ஃபேசினேஷன் இருக்கு. சில படங்கள் தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்போ 1001 எனக்கு கிடைச்சது, மதராசப்பட்டினம்ல கிடைச்சது, அந்த மாதிரி வெயில், அந்த மாதிரி சில படங்கள் வந்து அமையும். அசூரன், அந்த மாதிரி ஐ ஃபீல் தங்கலான் வந்து எனக்கு அப்படி ஒரு படமா இருக்கும். எங்க எல்லாருக்கும் அப்படி ஒரு படமா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. அண்ட் உங்களோட இசையில வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் நாங்க பார்த்துட்டோம். பட் நீங்க இந்த ஸ்டேஜ்ல ஏறி ஒரு 2 லைனாவது எங்களுக்காக ப்ளீஸ் உங்க ஃபேன்ஸ்க்காக பாருங்க. அந்த பாட்டுல நான் முதல்ல 2 லைன் தான் பாடியிருக்கேன். அதுதான் திருப்பி திருப்பி வரும். அதை நான் பாடுறேன். லானே தங்கலானே வெல்லுவானே ஆதிமோனே லானே தங்கலானே வெல்லுவானே ஆதிமோனே. தேங்க்யூ ஸோ மச். இதோட சேர்ந்து உங்களோட முன்னிலையில உங்களுக்காக பாடல்களை எழுதின அந்த பாடல் ஆசிரியர்களையும் வந்து இந்த மேடைக்கு நாங்க கூப்பிடுறோம். I would like to thank all of them, Arivu brother, Umadevi ma'am, so whoever has been part of it, my musicians, my sound engineers, my programmers, எல்லாருக்குமே நன்றி. அவங்களோட உழைப்பும் கலந்துருக்கு. அதுல நானும் ஒருத்தராக உழைச்சிருக்கேன். தேங்க்யூ. கேன் யூ ப்ளீஸ் கால் them on stage? பாடலாசிரியர்கள் உமாதேவி, அறிவு, மௌனம் யாத்திரிகள் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில் முதல்ல ஜீவி சாரோட வந்து நின்றுட்டு இருக்கிறது. கேப்டன் மில்லருக்கு அப்புறம் இந்த மேடையில் வந்து நான் நின்றுட்டுருக்கிறேன். சியான் சார் அவங்களோட மிகப்பெரிய ஃபேன் நான். சேது படத்தில் இருந்து மதராசப்பட்டினம், தெய்வ திருமகள், பிதாமகன் எல்லாமே என்னோட ஃபேவரட். சார் இருக்கார், விஜய் சார் இருக்காரு. தாண்டவம், தெய்வ திருமகள் கொடுத்த சார் வணக்கம் சார். ரஞ்சித் சார், நீங்க இல்லைன்னா இந்த இடத்துல நான் கிடையாது சார். மெட்ராஸ் திரைப்படத்தில் நான்மை பாடல் தான் என்னோட முதல் பாடல். ஸ்டுடியோ கிரீனோட 10வது வருஷமா தங்கலான்னா இன்னைக்கு நான் வந்து மினிக்கி பாடலோட நின்றுட்டு இருக்கிறேன். இந்த திரைப்படம் நான் 2 பாடல்கள் பண்ணியிருக்கேன். 2மே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன்னா என்னோட ரஞ்சித் சாரோட நான் ஒர்க் பண்ண படங்கள்ல எல்லாமே வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமான பாடல்கள் எல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா மாயாவதியா இருக்கட்டும், கண்ணம்மாவா இருக்கட்டும், வீரத்துறந்தரா, நட்சத்திரம் நகரத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே. ஆனா ஒரு துணை அவசியோட இருக்கக்கூடிய பாடல் அப்படின்னா அது மினிக்கி தான். மினிக்கியோட சேர்த்து அறுவடை பாடல்களும் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்கிட்ட இப்படி ஒரு வரிகள் இருக்கும், இப்படி ஒரு சுச்சுவேஷன் நான் சொல்லும் போது
எனக்கு இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீலம்ல தொடர்ந்து வந்து படங்கள் வந்துட்டு இருக்கு. ஒரு ப்ரொடியூசரா அடுத்தடுத்த படங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ஸ்டுடியோ கிரீன், ஞானவேல் ராஜா சார், நேகா மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். பார்வதி மேம், ஒரு நீரை வந்து என்ன பார்த்துக்கலாம் நம்ம பார்க்கிறோமோ அதுவாகவே வந்து அந்த நீரோட தன்மை வந்து இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. மாளவிகாவோட இன்டர்வியூ கூட பார்த்தேன். அவ்வளோ சிரமப்பட்டு வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே, பசுபதி அண்ணன் எல்லாருமே வந்து மிக கடினமாக தான் அவங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்றத படம் பார்க்கும்போதும் சரி, உங்களோட இன்டர்வியூஸ்லையும் சரி பார்க்கும்போது ரொம்ப நிச்சயமா வந்து அதுக்கான பலனை வந்து அறுவடை பண்ணிடுவோம் அப்படின்னு நான் நம்புறேன். சாண்டி மாஸ்டர் இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்தது பர்ஃபார்மன்ஸ், எல்லாமே டான்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மிகப்பெரிய ஒரு நிறுவனம், மிகப்பெரிய ஒரு ஹீரோ, மிகப்பெரிய ஒரு டைரக்டர், நான் ரொம்ப தூரமாக நின்று பார்த்த இந்த பெரிய ஆளுமைகளோடு நானும் இந்த படத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் இந்த படத்துக்கு எனக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் சம்பளம் கிடைச்ச மாதிரி இருக்கு. இந்த சந்தோஷத்துக்கு கோடியெல்லாம் ஒரு எல்லையே கிடையாது. அவ்வளோ சந்தோஷமாக என்னை உணர வைத்த இந்த தருணத்தை கொடுத்த இயக்குனர் தொடர்பா ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. 2006 அப்படின்னு நினைக்கிறேன், என்னுடைய முதல் புத்தகம் போட்டுட்டு பாலிமேந்திரா சாரை போயிட்டு நான் வந்து பார்க்குறேன். என்னை உங்கள்கிட்ட சேர்த்துங்க சார் அப்படின்ட்டு. நான் பார்த்த முதல் சினிமா வாத்தியார். எனக்கு வயசு ஆயிடுச்சுப்பா, உனக்கு சொல்லித்தர அளவுக்கு எனக்கு வயசு இல்லை அப்படின்னு என்ன சொல்லிட்டாரு. நான் அதோடு போயிட்டு நான் ஒரு வாத்தியாராக மாட்டேன். அதுக்கப்புறம் 2022 என்னை திரும்பவும் ஒரு வாத்தியார் கூப்பிட்டாரு. அவர் தான் பா ரஞ்சித். இப்போ இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன். எனக்கு ஒரு மொழி இருக்கு என் கவிதைக்கு. அந்த மொழியை அப்படியே நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதியை எனக்கு கொடுத்தவர் தொடர்பா ரஞ்சித். எனக்கு அந்த மொழியை இவ்வளோ நேசித்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவருக்கு என்னுடைய நன்றியை நான் எப்போதும் தெரிவிப்பேன். என்னுடைய முதல் மேடை கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நான் எப்போதுமே வந்து கூட்டத்தில் நின்று பார்த்துட்டு இப்போ திடீர்னு ஒரு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் மேடையில் நின்று பேசுறதுங்கிறது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த பாடலுக்கான 2 பாடல் எழுதியிருக்கிறேன். இந்த 2 பாடலுக்கான வாய்ப்பை எனக்கு வழங்கிய இயக்குனர் அவர்களுக்கும், ரொம்ப அற்புதமாக அந்த பாடல் வருவதற்கு அதற்கான இசையை கோத்திருக்கக்கூடிய ஜிவி சார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிச்சயமாக எனக்கான ஒரு வெளிச்சத்தை இவர்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த வெளிச்சத்தில் தொடர்ந்து நான் இன்னும் நிறைய சாதிச்சு இவங்களுக்கு என்னுடைய நன்றியை திருப்பி செலுத்துவேன் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நாஸ்டாலஜியா இருக்கு சார் இது. ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் நம்ம ஞானவேல் சார். ஒரு விஷனரி ப்ரொடியூசர்னு சொல்லணும். சாரோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். டக்குனு ஒரு கார் எடுத்து வெளியே கூப்பிட்டு போவாங்க. ஒரே படத்தில் விக்ரம் சாரை சேர்க்கணும், சூர்யா சார் வரணும், காட் சார் வரணும், நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நடத்தி காட்டிகிட்டு இருக்கீங்க சார். பெஸ்ட் விஷஸ். இந்த படம் வந்து கண்டிப்பாக இந்தியன் ஃபிலிமில் மைல் ஸ்டோனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் சார். தனஞ்சயன் சார், சூப்பர். ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் ஜிவி, படம் மியூசிக் கேட்டாலும் ஒன்று தெரியுது ஜிவி. யூ கிராஸ்ட் தெய்வ திருமகள் அண்ட் தாண்டவம் போத். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக 2மே கிராஸ் ஆகிடுச்சு. ரஞ்சித், பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். ஐ நோ அட்டக்கட்டிலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உங்களோட சாதனைகள் வந்து உங்கள் எண்ணங்கள், உங்கள் சாதனைகள் தொடரணும். அதுக்கு மிகப்பெரிய வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். நிறைய படம் ஃபர்ஸ்ட் லுக்லேயே தெரிஞ்சிச்சு அந்த படத்தோட எவ்வளோ கஷ்டமான படம் அது எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. சில இன்டர்வியூஸ்லாம் கூட பார்த்தேன். ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு படமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. அது ரொம்ப ஈஸியாக இருப்பார் விக்ரம் சார், அது எனக்கு தெரியும். எனக்கு ஏன்னா அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னியாக இருந்திருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு. அது நிச்சயமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு உங்களுக்கு நான் வாழ்த்துறேன். நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த படத்தில் பண்ணிருப்பீங்க. ஆனால் எப்படி பார்வதியை கன்வின்ஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம்.
ஏன்னா நாங்கள் இருக்கிற ஸ்கிரிப்ட் பேசியிருக்கோம், நானும் பார்வதியுமே. ஆக்சுவலாக வந்து அவங்க நிறைய ஷீல் கம் வித் ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக ஒரு படத்துக்குள்ளே இருக்கணும்னு நினைப்பாங்க, அதுக்குள்ளே தான் வரும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ குட் லக் பார்வதி, அண்ட் ஐம் ஷுர் வில் பி அனதர் மைல் ஸ்டோன் யுவர் கரியர். அது படம் பார்க்கும்போது மினிக்கு சாங்லேயே தெரிஞ்சுது. I'm sure it's going to be great. Malaika, good luck, and rest of the actors and technicians. எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் படம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி படம் வர்றது ரொம்ப ரேர். அந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு சின்ன பாட்டாக இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து விக்ரம் சார் பற்றி சொல்லி ஆகணும். விக்ரம் சாரோட பேசணுன்னா எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் பத்தாது, நான் நாளைக்கு காலை வரைக்கும் பேசிகிட்டு இருக்கணும். எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது விக்ரம் சாரோட. எனக்கு ஒரு டைரக்டருக்கு ஒரு ஸ்கிரிப்டில் பேப்பரில் இருந்து அது வெளியே வரும்போது ஒரு விஷயம் ஒன்று வரும், ஆனால் அதோட 100 மடங்காக கொடுக்கக்கூடிய ஒரு விக்ரம் சார் தான். அது வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு நடந்த விஷயத்தை மட்டும் சொல்லி நான் ஷேர் பண்ணோம். நாங்கள் தெய்வத்திறமையில் ஊட்டியில் ஷூட் பண்ணோம். அப்போது ரொம்ப சார் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, செட்டில் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, எல்லாருடையுமே ஜாலியாக இருப்பாங்க. மெட்ராஸ் வந்தப்பறம் சார் யார்ட்டையுமே சரியாக பேசலை, யார்ட்டையுமே கேரவேன்லேயே இருந்தாங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, ஏதோ படம் தப்பு பண்ணுறோமா, என்ன ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்கோமா படத்தில். ஒரு நாள் எனக்கு வந்து நான் கேரவேன்லேயே போய் சார்கிட்ட கேட்டேன், சார் ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது தப்பு நடந்துகிட்ருக்கா, ஏதாவது சொல்லுங்கள் சார், நம்ம கரெக்ட் பண்ணிடலாம், படம் ஆஃப் ஃபெயில் தான் இருக்குன்னு. அப்போ சார் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இல்லை நான் குழந்தைய பிரிஞ்சிருக்கேன், என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு எனக்கு சொன்னாங்க. சார் அன்பிலீவபிள், ஐ லேர்ன் சம்திங் தட் டே. அண்ட் அந்த சின்சியரிட்டி தான் எனக்கு வந்து அந்த படத்தை இன்னும் சின்சியராக பண்ணணுன்னு ஒரு பெரிய எண்ணம் எங்கள் டீமுக்கே வந்தது. விக்ரம் சார் படத்தில் இருந்து அந்த படத்துக்கே பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். அண்ட் அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, நான் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. Sir, you are a pride of Indian cinema, and I have experienced it. And thank you, sir. And keep doing these great movies, and keep encouraging all the directors. And beautiful function, sir. இங்கே சிவகுமார் சார், அம்மா, சிஸ்டர் குந்தா சிஸ்டர், அவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. குட் லக். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு தெய்வ திருமகள் படம் பார்த்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு வந்த மெசேஜ் சூர்யா சார்டன் தான் வந்தது எனக்கு. ஸோ அதை நான் மறக்கவே மாட்டேன். அதனால் ஸ்டுடியோ கிரீன் வித் அசோசியேஷன் வித் விக்ரம் சார் இஸ் ஷுட் கீப் கண்டினியூங் சார். தேங்க்யூ, குட் லக் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் காலிங். தேங்க்யூ. இயக்குனர் அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய முதல் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வேன். ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ. ரஞ்சித் அண்ணனுடைய படங்கள் வந்து எனக்கு பர்சனலாக என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் என்னை இன்னொரு மனிதனாக மாற்றிக்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து என்னுடைய கிளாஸில், என்னுடைய வீட்டில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சர்க்கிளில் இருந்து என்னுடைய டீச்சர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்காத ஒரு சமூக பாடத்தை ரஞ்சித் அண்ணன் வந்து தன்னுடைய படங்கள் மூலமாக எனக்கு எடுத்திருக்காரு. அந்த பாடம் தான் என்னை வந்து நம்பிக்கையோடு இருக்க செய்யுது. என்னுடைய கல்வி தாண்டி மெட்ராஸ் பிரகாஷ் சொல்ற மாதிரி சமூக கல்வி நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சமூக கல்வியை நமக்கு உலகத்தரமான சினிமாவாய் தந்து கொண்டிருக்கிற வாத்தியார் அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு படமும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தளத்தையும் எனக்கு வந்து ஓப்பன் பண்ணும். தங்களால் இந்த மண்ணின் உழைக்கும் மக்களின் பூர்வகுடிகளின் வரலாற்றை பேசப் போகிற ஒரு படம். இந்த திரைப்படத்தில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஜிவி சாருடைய இசையில நிறைய திரைப்படங்கள் நான் வந்து அவரோட அடிக்கடி சந்திச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவருடைய பாடல்கள், அவருடைய இசை தாண்டி அவருடைய பாட்டை அப்ரோச் பண்ற விதமே பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படி வருவாரு, டக் டக் டக்கு ஒரு பாட்டை முடிச்சுட்டு பயிரே இருப்பார், அவ்வளவுதான். ஆனா அது ஒரு காலத்துக்கும் கேட்டுனே இருக்கும். ஸோ இட்ஸ் அ மேஜிக் சார். உங்களுடைய இசையோட நான் இந்த ஸ்டுடியோக்கு வந்து ரஞ்சித் அண்ணோடையும் உங்களோடையும் ஜாம் பண்ணதுதான் எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் நினைக்கிறேன். அது வந்து எந்த
இண்டஸ்ட்ரியிலே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஞ்சித் அண்ணன் ஒரு பாட்டு அப்ரோச் பண்ணுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ஏன்னா மியூசிக் வந்து ரஞ்சித் அண்ணன் பெரிய மியூசிக் லவர் எல்லாருக்குமே தெரியும். அவருடைய படத்துக்கு பாட்டு வந்து அவர்கிட்ட ஓகே வாங்கணும், அது வந்து ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. ஆனால் நான் வந்து அதுக்காக ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கும்போதே எந்த கரெக்ஷனும் வாங்கியிருக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக போவேன். அந்த எளிமையை வந்து அவர் தேடிட்டே இருப்பார். என்னை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி நான் கொண்டு போனேன். ஸோ ஜிவி சாரும் ரஞ்சித் அண்ணனும் சேர்ந்து நாங்கள் 3 பேர் இந்த பாட்டை உருவாக்கின மொமெண்ட் தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த விக்ரம் சார் அவர்களுடைய எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய ஆக்டிங். அந்த உங்கள் விக்ரம் சாரும் நீங்களும் சேர்ந்து தெய்வத்தின் மகள் தாண்டவம் அந்த 2 ஆல்பமுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த 2 ஆல்பத்தில் இருக்கிற சாங்ஸும் எனக்கு அவ்வளோ காலேஜ் சேனல் மனப்பாடமாக நான் கேட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட காம்போட நான் ஒர்க் பண்ணது. தங்களால் படத்தில் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தங்களால் வரலாற்றை பேசும், வரலாறு தங்களாரை எப்போதும் பேசும் பேசும் பேசும். ரஞ்சிதமா நீங்க ஜெயிச்சுட்டே இருக்கனா, நீங்க ஜெயித்து கொண்டிருப்பது நம்ம அனைவருக்குமான வெற்றி ஜெயிக்கும். நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். டிஎன் சார் ஃபேன்ஸுக்கு என்னுடைய மாலை வணக்கம். சிவகுமார் ஐயா, அம்மா, பெரியம்மா, ரஞ்சித் சார் மதர் எல்லாம் வந்திருக்காங்க. வீட்டில் எல்லாம் ரஞ்சித் சார் வீட்டில் வந்திருக்காங்க. எங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க. பிருந்தா சிஸ்டர், சாந்தினி, என்னோட தங்கச்சி எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இவங்க பிளெஸிங்ஸ் எல்லாம் இன்னைக்கு இந்த தங்கலான் படத்துக்கு இருக்குது. நம்மளை மனசார வாழ்த்துறது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் தான். அவங்க வந்து எந்த ஒரு கால்குலேஷனும் இருக்காது. நம்ம அம்சி ஆகட்டும், பாட்டி ஆகட்டும், அக்கா தங்கச்சிகள் ஆகட்டும், இல்லை மனைவி ஆகட்டும், என் ஒய்ஃப் இருக்கா நேயா. ஸோ இன்னைக்கு எனக்கு மிகப்பெரிய பேக் போன் வந்து ப்ரொடக்ஷனில் என்னுடைய ஒய்ஃப் தான். ஸோ அவள் பார்த்துக்கிறங்காட்டி தான் ஒரே டைமில் எல்லாரும் கேட்டாங்க, எப்படி இவ்வளோ பெரிய படங்கள் தங்கலான் ஆகட்டும், கங்குவா, வாவாத்தியார், இவ்வளோ பெரிய படங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு. அதுக்கு மிகப்பெரிய ரீசன் வந்து என்னோட ஒய்ஃப் தான். அவள் பார்த்துக்கிறது தான் மெயின் ரீசன். ப்ளஸ் என்னோட டீம் தனஞ்சன் சார், ஏஜி ராஜா அண்ணன், அப்புறம் தினேஷ். என்னோட டீம்னு சொல்கிறப்ப சக்தி அண்ணனை வந்து வெளியால் நான் சொல்ல முடியாது. ஒரு பெரிய கிராஃப்ட், டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது ஒரு மிகப்பெரிய கிராஃப்ட்டு. ஸோ அதில் வந்து எனக்கு என்னுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது சக்தி சார். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு சக்தி அண்ணனுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்றைக்கும் இன்னும் 30 ஆண்டு காலம் கடந்தாலும் அவருக்கும் எனக்குமான நட்பு அப்படியே இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் கடந்த 8-9 வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப கடினமான பீரியடாக இருந்துச்சு எனக்கு. கடந்து வர்றது வந்து ரொம்ப கடினமான பீரியடாக இருந்துச்சு. அதில் என் கூட உறுதுணையாக இருந்தது ஜஸ்வந்த் பண்டாரி சார். இந்த நேரத்தில் அவர் எந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டார். ஸோ அவர் காலையில் போய் அவரை மீட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அபினேஷ் இளங்கோவன் பிரதர் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு. இந்த ஒரு 8 வருஷம் 7 வருஷம் வந்து என் கூட ட்ராவல் பண்ணிட்டு எந்த ஒரு இடத்துலையும் என்னை விட்டு கொடுக்காம என்னை வந்து சப்போர்ட் பண்ணி கூட நின்று எப்போ கேட்டாலும் ஒரே ஒரு ஸ்மைலோடு தான் என்னை பேசுவார். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சிவி பிரதர், தங்கராஜ் அண்ணன், இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பேட் சுச்சுவேஷனில் இருந்தப்ப என் கூட உறுதுணையாக இருந்து என்னை சப்போர்ட் பண்ணி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னை வந்து டிமோட்டிவேட் ஆகாமல் கொண்டு வந்தது இவங்க மெயின் காரணம். ப்ளஸ் ஏஎல் விஜய் பிரதர் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அதான் நான் எப்பவுமே நினைப்பேன், எனக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த மாதிரி பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியில் ரொம்ப 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 சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப வெரி நைஸ் பர்சன். ஸோ அவர் இன்னைக்கு வந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ப்ளஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. கிரி பிரதர், ஷேக்கு, அப்புறம் அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க. அன்சாரி பிரதர் வந்திருக்காரு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
ப்ளஸ் படத்துக்கு வரோம். ஜிவி பிரதர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடுறேன். ஸோ ஜிவி டார்லிங் வந்து எங்களுடைய ஆல்மோஸ்ட் 12-13 இயர்ஸ் 1901 ஆக்சுவலாக 14-15 இயர்ஸாக நான் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 12-13 இயர்ஸாக ப்ரொஃபஷனலாக அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டெக்னீஷியன் நம்ம கமிட் ஆகிட்டு உள்ள வந்துட்டோம்னா ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு பயமே இல்லை. அது அவரு ஓன் பண்ணி அவரோட படமா அதை ஓன் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணி அதில் குவாலிட்டி கொடுக்கறது வந்து அவரு மாதிரி சப்போர்ட் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஸோ கீப் சப்போர்ட்டிங் டார்லிங். ஐ லவ் யூ. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் த லவ்லி சாங்ஸ் ஆஃப் தங்கலான். அண்ட் பிஜிஎம் எனக்கு இன்னும் டைரக்டர் காட்ட மாட்டேங்கிறாரு. ஸோ புகழ்ந்துட்டே இருக்காரு. எப்போ நான் பேசினாலும் கிழிச்சிட்டாரு சார், பின்னிட்டாப்ல ஜிவி அப்படின்ட்டு புகழ்ந்துட்டே இருக்காரு. ஸோ ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங். அப்புறம் படத்தோட டெக்னீஷியன்ஸ் செல்வா வந்து எனக்கு எடிட்டர் செல்வா வந்து எனக்கு ஸ்டுடியோ கிரீனோட very closely connected person, emotionally connected person. Thank you Selva for all the effort and whatever you did with your hard work. அப்புறம் கிஷோர் பிரதர், சாம் மாஸ்டர், சாண்டி மாஸ்டர், அப்புறம் இதில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் வந்து நிறைய எல்லா டெக்னீஷியன்ஸும் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. காஸ்டியூம்லேருந்து இவங்க சிஸ்டருக்கு தேங்க்ஸ். ஏன்னா இது சாதாரண ஒர்க் இல்லை. எந்த இடத்துலையும் அது வந்து அன்ரியலிஸ்டிக்காக தெரிஞ்சிடக்கூடாது. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவங்களுடைய ஒர்க் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அப்புறம் மற்ற டெக்னீஷியன்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் 11 பேர் இருக்காங்க. பாலா எல்லாம் உண்மையாகவே அவங்களோட ஒர்க்கு வந்து எல்லாரும் வந்து நான் இன்னொரு 3 வருஷம் 4 வருஷத்துல எல்லாருடைய கார்டும் டைரக்டர் கார்டில் நான் பார்ப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அவங்களோட சின்சியாரிட்டி ஒர்க் வந்து அவ்வளோ சின்சியராக இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கேமரா டிபார்ட்மெண்ட்லேயும் அசிஸ்டன்ஸ் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு. விக்ரம் சார் சொல்லிட்டு இருந்தாரு, யாரோ ஒருத்தர் அவர் பேரை நான் மறந்துட்டேன், கோபியா சார் எடுத்து வச்சாருன்னா இறக்கவே மாட்டாரு, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. ஸோ எல்லா டீமுக்கும், எல்லா கிராஃப்ட்டுக்கும், எல்லா டெக்னீஷியனுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் ஃபஸ்ட்டு டைமு நிறைய ஆக்டர்ஸோட இந்த படத்தில் ஸ்டுடியோ கிரீன் ஒர்க் பண்ணியிருக்கு பிகாஸ் ஆஃப் ரஞ்சித் சார். ஸோ இந்த நேரத்தில் எல்லாரும் பேர் சொல்லணும்னா பேர் வர மாட்டேங்குது, எல்லாம் கேரக்டர் நேம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ இந்த நேரத்தில் நான் எல்லாருக்கும், பசுபதி அண்ணன் ஆகட்டும், டேனியல் சார் ஆகட்டும், நம்ம தலைவன் மறுபடியும் கேரக்டர் மெட்ராஸ் கேரக்டர் நேம் தான் வருது டாலி, அஸ்ரானி நான் அவங்க இன்டர்வியூவில் ஏதோ இங்கிலீஷில் பேசியிருந்தாங்க. நான் உடனே வந்துட்டு அவங்க உண்மையாகவே அந்த மாதிரி ஆள் கிடையாதான்னு கேட்டேன் நான். அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவங்க ஏதோ மாடல் அவங்க ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணினாரு, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் ஆல் சன் கேரக்டர் பண்ண அவங்க பார்வதி மேடம் சன் கேரக்டர் பண்ணவங்க அவ்வளோ ரியலிஸ்டிக் ஆக்டர்ஸ். எல்லாருக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஸ்டேஜாக அமைஞ்சு அடுத்த லெவலுக்கான படங்களுக்கு எல்லாரும் போய் சேரணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். பசுபதி அண்ணா இந்த படம் பண்ணதுக்கு நன்றி. உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையான விஷயம். தேங்க்யூ டேனியல் சார். ஒன்லி எஸ்டர்டே ஐ காட் டு நோ யூ. ஸோ யூ ஆர் அ ராக் ஸ்டார். தேங்க்யூ. ப்ளஸ் கம்மிங் டு த பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸஸ் பார்வதி மேம் அண்ட் மாளவிகா மேம், உண்மையாகவே 2 பேர் கேரக்டருமே வேற வேற டைமென்ஷன்ல வேற மாதிரி ஹார்ட் ஒர்க் அண்ட் இட் ரிக்வயர் லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஸ்ட்ரென்த் டு கேரி தட். Physically Malavika has exhausted herself. Emotionally I think Parvati ma'am has exhausted her. ஒரு சீன் விக்ரம் சாருக்கும் அவங்களுக்கும் இருக்கும், அது வந்து சினிமான்னு சொன்னால் நம்பவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு கனெக்டடாக இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ரஞ்சித் பிரதர் வந்து இந்த படத்தை நான் பார்க்கறதுக்கு ஒரு ஷோ ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. ஸோ நான் பார்த்துட்டு எனக்கு உண்மையாகவே டிஎஸ் வந்துருச்சு. என்னன்னா இந்த மாதிரி ஒரு படத்தில் நானும் அசோசியேட் ஆகியிருக்கேன், நானும் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் இட்டுங்கிறது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
ரஞ்சித் பிரதருக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ். அப்புறம் இந்த டேட் ஆகஸ்ட் 15th வந்து எங்களுக்கு மறக்க முடியாத நாள். ஏன்னா அட்டகத்தி வந்து கரெக்டாக 12 வருஷம் முன்னாடி இதே டேட்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். இது டேட்டு எங்களுக்கு பல டேட்டு சேஞ்ச் ஆகி பல டேட்டு கன்சிடர் பண்ணி அந்த ஆகஸ்ட் 15th வந்தோன்னா ரஞ்சித் பிரதருக்கு அடித்தேன். ரொம்ப ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது, எனக்கு வைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ முதல் நாள் எல்லாமே பெரிய ஸ்க்ரீன்ஸு, ஆல்பர்ட் மெயின் ஸ்க்ரீனு, அபிராமி மெயின் ஸ்க்ரீனு, சங்கம் மெயின் ஸ்க்ரீன் எல்லாம், உதயம் மெயின் ஸ்க்ரீன் எல்லாம் ரிலீஸ் ஆயிருந்தது. நாங்கள் அட்டகத்தியில் நாங்கள் எதிர்பார்த்தது வந்து ஒரு 30% 35% அந்த பெரிய ஸ்க்ரீன்ஸ் ஃபுல்லாகிடுச்சுன்னா எங்களுக்கு சக்ஸஸ்ன்னு நினச்சோம். ஃபர்ஸ்ட் டே இன்னும் ஞாபகம் இருக்குது, ரஞ்சித் பிரதரும் நானும் சங்கம்ல கீழே நின்று எங்களுக்கு சீட்டு இருந்துச்சு, இருந்தாலும் உட்கார்ற அளவுக்கு பேஷன்ஸ் இல்லை, பயத்தில் நின்றுட்டு படம் பார்த்தோம். 3 மணி நேரம் நின்றுட்டு அதை ரசித்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணது நேற்று நடந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு 12 வருஷம் டிராவல் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் மூலியமா இவ்வளோ பேரை சப்போர்ட் பண்ணுறாரு, இவ்வளோ மியூசிஷியன்ஸை சப்போர்ட் பண்ணுறாரு, இவ்வளோ டெக்னீஷியன் ஆர்டிஸ்டை சப்போர்ட் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரஞ்சித் பிரதரை நினச்சா. திரும்பவும் அவருடைய சமுதாய சிந்தனையும் சினிமா மேலே இருக்கிற அவரோட லவ்வும் இன்னும் பெரிய பெரிய கிரியேஷனை அவர் இந்த சினிமாவுக்கு கொடுக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். விக்ரம் அண்ணாவோட டிராவல் வந்து ரொம்ப 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 கஷ்டமான டிராவல். ஆனால் எந்த இடத்துலையும் அவர் வந்து நான் கஷ்டப்பட்டிருக்கேன்னு மென்ஷன் பண்ணது கிடையாது. எந்த இடத்துலையும் சினிமா வந்து டஃப்பான ஒரு விஷயங்கிற மாதிரி காட்டிக்கவே மாட்டார். அதில் ஒரு டைலாக் வரும் அண்ணாக்கு, இந்த வேலையை செய்யறதுக்கு வந்து வேற ஆள் கிடையாதுன்னு ஒரு டைலாக் இருக்கும் அண்ணா ட்ரெய்லரில். ஆக்சுவலாக இந்த படத்தில் எல்லாரோட ரோல்ஸுமே எஸ்பெஷலி விக்ரம் அண்ணா ரோலை பண்ணுறதுக்கு இங்கே வேற ஆளே கிடையாது. அவரோட நான் ஹைதராபாத்தில் மும்பையில் வந்து நான் ஜென்ரலாக சினிமா இண்டஸ்ட்ரியில் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய டைரக்டர்ஸு டெக்னீஷியன்ஸ் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நிற்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. அடுத்த விஷயம் ரெண்டாவது, நடிப்புங்கிறது ரெண்டாவது. அவரோட நடிப்பு நம்ம நல்லா நடிப்பாருன்னு நான் சொன்னேன்னா என்னை பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க. ஏன்னா அவருக்கு நடிக்க வரும்னு சொல்கிறதுக்கு இங்கே யாரும் ஆள் கிடையாது. அண்ணனுடைய உழைப்புக்கு, அண்ணனுடைய ஹார்ட் ஒர்க்கு, அவரோட டிராவலுக்கு ஆண்டவன் இன்னும் மிக 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 பெரிய இடத்துல அண்ணனை வைப்பாங்க. இன்னும் மிக சிறந்த படைப்புகள், இன்னும் அருமையான படைப்புகளை அண்ணன்கிட்ட இருந்து ஒரு ரசிகனா, தமிழ் ரசிகனா நான் எதிர்பார்க்குறேன். வேர்ல்டு சினிமா லெவலுக்கு அண்ணா அடுத்த லெவலுக்கு நான் படம் பண்ணணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரஞ்சித் பிரதருக்கு, அண்ணாக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ண ஸ்ரேயாஸ் மீடியாவுக்கும், டிஜிட்டலி ஜெகதீஷ் அண்டு எங்கள் டீம் ஸ்டுடியோ கிரீன் டீம் எல்லாருக்கும், தினேஷ் ஆகட்டும், சரவணன் ஆகட்டும், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ பேஷண்ட்டாக இருந்து இந்த ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ண லவ்லி ஃபேன்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. ஆகஸ்ட் 15 ஒரு புது ஹிஸ்டரியை தங்களால் கிரியேட் பண்ணும்னு நம்புகிறேன். ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக எல்லா ஃபேன்ஸுக்கும் அமையும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஹீரோ அவரோட டேட்டு கொடுக்கும்போது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அதை வச்சு ஒரு உட்நோக்கி லாபம் பார்க்கக்கூடாது, அந்த ப்ராஜெக்டுக்கு நேர்மையாக இருக்கணும். இதுதான் ஞானவேல் சார் அடிக்கடி சொல்லுவார். ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒரு தயாரிப்பாளர் நேர்மையாக இருந்தால் தங்களாம் கிடைக்கும். அப்படி ஒரு பிரம்மாண்டம் மிகப்பெரிய படமா தங்களால் இருக்குங்கிறது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கும் தெரியும். ஒவ்வொரு சீனும் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த படம் ஞானவேல் சார் ரொம்ப இடையில ஒரு சில சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஒரு மிகப்பெரிய எனர்ஜி போடுவார், சாதாரண லெவல் இருக்காது அந்த எனர்ஜி லெவலில். 24 மணி நேரம் உழைச்சிட்டே இருப்பார். ஆச்சரியமாக தான் இருக்கும்.
கொஞ்சம் கூட டயர்டாகாதா? எப்படி இவ்வளவு உழைச்சிட்டே இருக்கீங்க, இந்த ப்ரெஷரை எப்படி தாங்குறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு சொன்னாரு. ஆனா உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ 2024ஓட 3 பிளாக் பஸ்டர் மூவி என்கிட்ட இருக்கு. இவ்வளவு கூட உழைக்காட்டா என்னன்னாரு. தங்கலான், கங்குவா, வாத்தியாரு, அடுத்தடுத்து ரிலீஸ் ஸ்டுடியோ கிரீன். இந்த ஸ்டுடியோ கிரீனோட இந்த லைனப், இதுக்கு அமைச்சிருக்க படங்கள் அமைச்சுக்கிட்ட டெக்னீஷியன் தங்கலான், சகோதரர் ரஞ்சித், ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதி. யாருகிட்ட இருந்து என்ன கருத்து வந்துச்சுனாலும் அப்படியே உள்வாங்குவாரு. அது என்ன, அது சரி தவறு அப்படிங்கிறதெல்லாம் அவர் தீர்மானிப்பாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு அவுட் வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியன்ல இப்பேற்பட்ட ஜனநாயகவாதியை யாருமே பார்க்க முடியாது. ரஞ்சித் சகோதரர் மாதிரி தன்னோட சோல்ஃபுல்லான உழைப்பை போட்டு ஒரு மிகப்பெரிய படத்தை பண்ணி வச்சிருக்காரு. இந்த படம் சகோதரர் ரஞ்சித்தோட பல படங்கள்ல இருந்து டோட்டலா மாறுபட்ட ஒன்னா இருக்கும். நம்ம எல்லாம் தங்கலான பத்தி ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம். அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இந்த படத்துக்குள்ள இருக்கு. ஒரு ட்ரெஷர் ஹண்டட் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதோட ஒரு ஃபேண்டசி உள்ள மிக்ஸ் ஆகி இருக்கும். வேற ஒரு உலகத்தை படைச்சிருக்கார். ஒரு சாதாரண படம் இல்லை. இது சாதாரண உழைப்போடையும் பாசிபிள் இல்லை. இது நார்மலான டெக்னீஷியன், நார்மலான ஆர்டிஸ்டுங்களோட இந்த படத்தை பண்ணவே முடியாது. சியான் சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் இந்த படத்துக்கு தேவைப்படுது. அவரு அந்த ப்ராஜெக்டை சோல்ஃபுல்லா தன்னோட உடம்பை வருத்திக்கிட்டு ஒவ்வொரு படத்துலையும் நடிப்பாருன்னு தெரியும். பட் இந்த படம் பார்த்த பிறகு அவரோட ப்ரீவியஸ் படங்கள்லாம் சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தோணும். அப்பேற்பட்ட உழைப்பை இந்த படத்துக்கு போட்டிருக்காரு. ஒருத்த அதாவது என்னன்னா யாரோ ஒருத்தர் 2 பேர் ஸ்கோர் பண்ணிட்டு போன விஷயம் இல்லை. இந்த பக்கம் சும்மாவே சொல்ல வேண்டியது இல்லை. டபுள் எனர்ஜி எங்க ஜிவி பிரகாஷ் சார், அவருக்கு ஒரு நல்ல படம் மாட்டிக்கிச்சுன்னா ரெக்கை கட்டி பறக்க ஆரம்பிப்பாரு. அது ஒரு நிறைய படங்கள்ல நடக்கும். இந்த படத்துல அது பிஜிஎம் இருக்கட்டும், சாங்கா இருக்கட்டும், ரிலீஸ் ஆகிருக்க சாங், இன்னும் ரிலீஸ் ஆக போற சாங் பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு. நீங்க இப்ப ஒரு விக்ரம் சார் நடிக்கிறாருன்னா அவருக்கு பக்கத்துல நடிக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் காணாம போயிடுவாங்க. பார்வதி பர்ஃபார்மன்ஸா பிச்சிருக்காங்க. தம்பி ஒரு வருஷம் பேசிட்டு இருக்கும்போது சொல்றான், தமிழ் இண்டஸ்ட்ரியில இது மாதிரி நடிக்கிறதுக்கு வேற யாரும் ஆர்டிஸ்ட் இருக்கா அப்படிங்கிற லெவல்ல கேட்டுட்டு இருந்தாச்சு. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் விக்ரம் சாருக்கு முன்னாடி ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு அதுல இருந்து அப்படியே கடந்து வந்த பசுபதி சார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபில்மா இருக்கும். நீங்க இது ஒட்டுமொத்த ஒரு பேக்கேஜா மிகப்பெரிய வெற்றி படமா நிற்கும். இந்த ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய தப்பாட்டம் நடந்துச்சு. இந்த படத்தோட வெற்றி விழாவுக்கு அடிக்கப்பட்ட தப்பாட்டம் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. மிச்சத்தை வெற்றி விழாவில் பேசுவோம். நன்றி. Thank you so much. விக்ரம் சாரோட நடிப்பு சொல்லவே வேணாம். நிச்சயமா ஒரு ரஞ்சித் சாரோட டைரக்ஷன்ல அவர் நம்ம நண்பர் ஞானவேல் ராஜா படமாக பார்க்காம செலவு பண்ணுவார். அவ்வளோ அருமையான ப்ரொடியூசர். நிச்சயமா இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டரா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஜிவி பிரகாஷ் சார் ஆகட்டும், இந்த கூட்டணி பார்வதி, மாளவிகா, பசுபதி சார், அத்தனை பேரும், சிவகுமார் சார் வந்திருக்காங்க, மற்றும் ஞானவேல் சாரோட ஃபாதர், அத்தனை பேருக்கு என்னோட வணக்கம். நிச்சயமா மனசார வேண்டி சொல்றேன், இந்த படம் பெரிய ஹிட் ஆகி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு வேர்ல்டு லெவல் படம் பார்த்த மாதிரி இருக்கு. ட்ரெயிலர் பார்க்கும்போது நிச்சயமா பெரிய ஹிட் ஆகும். நன்றி, வணக்கம். சார், அடுத்து பேசுறதுக்கு முன்னாடி தயாரிப்பாளர் தங்கராஜ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். தங்கலான் படம் டீசர் உருவாகும் போதே இந்த படத்தோட காட்சியெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேற லெவல், உலக லெவலில் இந்த படம் இருக்குன்ற ஒரு நினைப்பை இந்த படம் கிரியேட் பண்ணுச்சு.
அதுக்கடுத்து வந்த இந்த டீசர் ட்ரெய்லர் அதுக்கடுத்து வந்த பாட்டு வந்து அடுத்த லெவலுக்கு இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துடுச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் சாருக்கும் மற்றும் கலைக்குழு அத்தனை பேருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். தங்களால் இந்த படம் ஆரம்பிக்கும் போது நானும் ஞானவேல் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போது இது வந்து ரொம்ப பெரிய ஸ்கேலில் இருந்துச்சு. அன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சார் இவ்வளோ பெரிய ஸ்கேலில் இருக்குது அப்படின்னும் போது அவர் இல்லை இந்த படம் கதை கேட வந்துட்டு ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்குது, பெரிய படமாக வரும், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னாரு. எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆம்பிஷியஸான விஷயத்தை எடுத்து பண்ணுறதுக்கு அவருக்கு இருக்கிறதாக இன்னைக்கு வரைக்கும் குறையில்லை. அதுதான் அவரை ரன் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ரஞ்சித் இன்னைக்கு அடக்கத்தில் ஆரம்பிச்ச பையனும் இன்னைக்கு தங்களால் வந்துருச்சு. இன்னும் தாண்டி பெரிய பெரிய ரீச்சுக்கு போகணும். சிவன் சார் மற்ற பார்வதி மேடம் ஆக்டி பற்றிலாம் நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. பட் தேர் லெஜண்ட்ஸ் ஆக்சுவலி. அண்ட் இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்குது. ஒரு ப்ரொடியூசர்ன்றதையும் தாண்டி இந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவில் வருது அப்படின்றது இதை பேக் பண்ணுறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேக் பண்ணுறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. வாழ்த்துக்கள், ஒவ்வொரு அளவிற்கும் வாழ்த்துக்கள். இந்த பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து இப்போ அடுத்தது வந்து மறுபடியும் வந்து ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். பொதுவாக வந்து எல்லா நடிகர்களுக்கும் ஒரு ஃபேன் கிளப் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அந்த ஃபேன்ஸ்க்கு வந்து மற்ற நடிகர்கள் அவ்வளோ பெருசாக வந்து பிடிக்காது. ஆனால் ஷியான் விக்ரம் அவர்கள் வந்து எல்லா ஆக்டர்ஸோட ஃபேன்ஸுக்கும் ஃபேவரட்டான ஒரு ஆக்டராக இருப்பார். அதில் அவரோட ஸ்பெஷலான ஃபேன்ஸ் அவரோட ஒரு படம் வெளில வருது அப்படின்னு சொன்னா அதை அவங்க கொண்டாடுவாங்க. அந்த கொண்டாட்டத்துல நாங்க தேர்ந்தெடுத்த ஒரு சில ஃபேன்ஸ் இன்னைக்கு இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்காங்க. அவங்கள இப்ப நாங்க ஒரு சின்ன கௌரவம் கொடுக்கிற விதத்துல ஒரு குரூப் போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக மேடைக்கு அழைக்க இருக்கோம். சென்னையிலிருந்து சிவா, இந்த மூவியோட கண்டென்ட் ஒவ்வொரு தரையும் ஞானவேல் அண்ணன் காமிக்கும் போது ஒவ்வொரு தரையும் கூஸ் பம்ப்ஸ் தான் இருக்கும். எங்களுக்கு இதோட கண்டென்ட் எப்படி ரொம்ப பெஸ்ட் கண்டென்ட்ங்கிறது எங்கள் டேடி பெருசாக மூவிஸ்லாம் பார்க்கவே மாட்டார். அவர்கிட்ட எங்கள் ஆஃபீஸில் காமிக்கும் போது பார்த்துட்டு சூப்பராக இருக்குது தம்பி அப்படின்னு ஞானவேல் அண்ணங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ தான் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் இது கனெக்ட் ஆகிருக்குங்கிறது எனக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. இந்த தங்கலானோட கண்டென்ட்டும் கங்குவாரோட கண்டென்ட்டும் ஸ்டுடியோ கிரீனோட பெஸ்ட் மூவிஸ்ங்கிற லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ரெண்டுமே பிளாக் பஸ்டர் மூவிஸாக இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி ரஞ்சித் பிரதரோட டைரக்ஷன் வந்து எப்பயும் அட்டகத்திலேருந்து சிவி குமார் மூவிஸ்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பையிலேருந்து ஒவ்வொரு படத்துக்கும் அதோட பிரம்மாண்டம் கூடிக்கிட்டே வந்துருச்சு. இப்போ தங்கலானில் பார்க்கும்போது மூவியே ஒரு டிஃப்ரெண்ட் லீக்ல இருக்கு. எல்லாருக்குமே இந்த தங்கலான் மூவி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நீங்க எல்லாருமே வந்து தங்கலான் டிஷர்ட்டோட கூட இன்னைக்கு வர பிளான்லாம் போட்டிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். So we request you all to please join us on stage for a group photo. இதை தவிர்த்து திரு சூரி மூலமா உங்களுக்கு கோல்ட் காயின் கூடவே வழங்கப்படும். எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட விழாவில் வந்துட்டு எங்களை ஆதரிக்கிறதுக்கும் எங்களோட வாழ்த்துக்கிறதுக்கும் வந்த எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக சேதுல அண்ணனா வந்த சூப்பா சார், your family, Brinda, thank you for being here today. விஜய், உங்கள் பூச்செண்டு was very special. அதை விட நீங்கள் சொன்ன வார்த்தைகள் was even more. Thank you so much. And ஞானவேலோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் டூ இங்கே வந்து இருக்கிற தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே நன்றி.
பத்திரிகை நண்பர்கள், காஸ்டிங் க்ரூ ஆஃப் தங்கலான், முக்கியமாக எல்லாத்துக்கும் மேலே என் உயிருக்கும் மேலான என்னோட ரசிகர்கள், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள்லாம் நான் எவ்வளோ ஆவலாக இருக்கணும் இன்னைக்கு ஆடியோ லான்ச்க்கோ இன்னைக்கு ரிலீஸ்க்கோ, அதை விட நீங்கள் ஆவலாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ எல்லோரும் பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் வந்து ஒரு சின்ன ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, அப்புறம் மறந்துடுவேன். இதுக்கு புலியார் சொல்லி போட்ட ஞானவேல், ஞானவேல் இஸ் நாட் ஹியர், ஞானவேல் ராஜா, இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு தில் வேணும்பா. அது வந்து நீங்க டூலா பண்ணி கொடுத்துட்டீங்க. அதுக்கு ஒரு ஓ போடுறவங்களுக்கு, தங்களானுக்கு வாழ்வு கொடுத்தவங்களுக்கு எப்பவுமே நான் நன்றி கடன் படுவேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப, ஐ திங்க் என்னோட வாழ்க்கையில் இது ரொம்ப ஒரு மிக முக்கியமான படம். அண்ட் நன்றி, ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ மிஸ்ஸஸ் ஞானவேல், தேங்க்யூ தனஞ்சயன் சார் ஃபார் ஆல் தி திங்ஸ் யூ டூ. உங்கள் அப்டேட்ஸை மிஸ் பண்ணுறேன். ஸோ எவ்ரி ஒன் லைக் கேமராமேன் கிஷோர், இந்த படத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட் சைலண்ட் டைப், ஆனால் இந்த படத்தில் ஃபயராக பண்ணியிருக்கீங்க கிஷோர். தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் ஒர்க். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு எப்போவுமே அமைதியாக நீங்கள் பண்ணுற ஒரு ஷூட்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் இருக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஐ கேனாட் ஃபர்கெட் ராபின். ராபின் இவர் இல்லை, பட் ராபின் நன்னி, பிகாஸ் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டிருக்காரு, முதுகு வலியோடையே இருப்பார். அண்ட் ஐ வாண்ட் டு மென்ஷன் ஹிம் ஹியர். ஸ்டன்னர் சாம், எங்கள் படத்துக்கு ஃபைட் மாஸ்டர். உங்களை நினைச்சாலே உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா, அங்கே வழி வாங்கியிருக்கேன். பட் அவர் சண்டை மட்டும்தான் போடல தவிர அவர் எல்லாருமே பண்ணி நம்மளை வந்து பயங்கரமாக உற்சாகப்படுத்தினார். சாம் போயிட்டார் வீட்டுக்கு, ட்வீட் பண்ண போயிட்டாரு. ஓகே, தேங்க்யூ சாம். இந்த படத்தில் நிறையா ஆக்சுவலி ஹீரோ ஹீரோயினை விட இந்த படத்தில் எல்லாருமே, என்னையும் இன்க்ளூடட், எல்லாமே முக்கியமான கதாபாத்திரங்கள். அதில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அந்த படத்தில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, கேட்பீங்க. ஜிவி லைக் another ஹீரோ. நீங்கள் தெய்வ திருமகள், தாண்டவம், ஐ மீன் அந்த சாங்ஸ் இப்போ கூட நம்ம கேட்குற போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நாங்கள் உணர்ந்த வலி, நாங்கள் உணர்ந்த வேதனை, அந்த எமோஷன்ஸ், அது எல்லாமே நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் இட்ஸ் அஸ்டவுண்டிங். நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப புது சவுண்ட்ஸாக இருந்துச்சு, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஐ ரியலி லவ் யூ மேன். ஐ லவ் த வே யூ டூ யுவர் ஒர்க் அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் த வண்டர்ஃபுல் மியூசிக். all the other technicians, உங்கள் பேர் யாராவது மறந்துட்டு மன்னிச்சிருங்க. எடிட்டர் செல்வா, தென் the costumers, Anita, எனக்கு பண்ணல, பட் குட் ஜாப். ஐ ரியலி லைக் ஆர்த்தியோட, இட் வாஸ் ரொம்ப ஒரு மாதிரி எக்லெக்டிக்காக பயங்கர ஆர்டிஸ்டிக்காக இருந்துச்சு. ஏகாம்பரம், தேங்க்யூ வெரி மச். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அந்த 11 பேர் இப்போ நின்றுட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யூ கைஸ் உட்காந்துட்டு இருக்கீங்களா? சரி, ஐ திங்க் இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை உட்காந்து நான் பார்த்துருக்கேன். ரியலி குட் ஜாப். ஐ லவ் யூ ஆல். நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க. அண்ட் ஐ திங்க் ரஞ்சித்ஸ் காட் அ வெரி குட் டீம். எனக்கு வந்து ஒரு 2-3 டேரக்டர்ஸ் ஒரு டீம், விஜய்ஸ் டீம்லேயும் அப்படி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம். அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜோட டீம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஆஃப்டர் தட் ஐ திங்க் ரொம்ப நாள் பிறகு ஐ மெட் அ டீம் விச் இஸ் ஸோ கூல், ஸோ நைஸ், ஸோ ஹார்ட் ஒர்க்கிங். நிறையா திட்டு வாங்குவீங்க, ஆனால் சிரிச்சுக்கிட்டே வேலை செய்வீங்க. ஐ ஆல்வேஸ் டெல் ரஞ்சித், ரொம்ப ஒரு இஸ் லக்கி டு ஹாவ் அ டீம் லைக் யூ. தேங்க்யூ கைஸ். டீம்னு சொல்லும் போது என்னோட டீம் சொல்லணும். நான் வந்து ஜென்ரலாக நான் மேடையில் அவங்கள வந்து தேங்க் பண்ணதே இல்லை. இன்னைக்கு வந்து நான் தேங்க் பண்ண ஸ்டாம் முக்கியமான வேலைக்கு போயிட்டீங்க, தெரியும், புரிஞ்சுது. என்னோட டீம் இந்த படத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. ஏன்னா 5 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் மேக்கப். ஸோ அதில் வந்து முக்கியமாக இதில் டாம்னு ஒருத்தர் வந்து பாம்பேலேருந்து வந்து பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவரை கூப்பிட்டு அவரால் வர முடியல. ரன்பீர் கபூருக்காக அவர் அனிமல் எல்லாம் பண்ணியிருந்து இப்போ அவர் வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வர முடியல. இந்த படத்தில் நீங்கள் இந்த பார்க்குற அந்த உருவம், நான் நடிக்கிறது ஒரு விஷயம், ரஞ்சித் கொண்டு வந்த அந்த ஐடியாஸ் இதை எப்படி உருவாக்கணும்னு நினச்சது ஒன்று. பட் இந்த மாதிரி என்னை மாற்றினது வந்து டாம். நான் எப்போவுமே நினைப்பேன், அந்த பாதி நடிப்பு நான் பண்ணது 50% அந்த டாமுக்கு தான் சொல்வேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு லுக் கொண்டு வந்தது. இதுதான் ரஞ்சித் சொன்ன கார்டியன் கேரக்டர். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த தொப்பெல்லாம் வந்து நிஜமாவே சாப்பாடு சாப்பிட்டு இந்த படத்துக்கு இந்த கேரக்டர் பண்ணேன்.
அது வந்து எல்லாமே டாம் பண்ணுது. பட் டாம் வந்து தனியாக அந்த மேக்கப் போட முடியல. ஸோ அதுக்கு வந்து பிகினிங்கில் ஷ்ரவன் வந்துட்டு எனக்கு டேட்டூலாம் போடுவார். ஒருத்தர் எனக்கு டேட்டூ இருக்குது அதை மறைக்கணும், இன்னொருத்தர் டேட்டூ போட்டுட்டு இருப்பாரு. அப்புறம் என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாமே கலை, ஏழு, அதில் கலை அண்ட் பிரின்ஸ் இவங்கெல்லாம் வந்து மேக்கப் போடுவாங்க. மேக்கப் அவங்க பத்தாமல் என்னோட டிரைவர் கூட வந்து என் காலுக்கு மேக்கப் போட்டுட்டு இருப்பாரு. முத்து, தேங்க்யூ முத்து, தேங்க்யூ டு மை டீம், ஐ ரியலி லவ் யூ. இந்த நான் சொன்னதே கிடையாது, இந்த படத்தில் வந்து நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணீங்க, அதுக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு யூ. இந்த படத்தில் வர்றதுக்கு காஸ்ட் எல்லாரும் அவங்கள பற்றி பேசியிருக்காங்க. பட் ஐ ஃபீல் இந்த படம் நான் இதில் நடித்ததுக்கு எனக்கு இவங்களாம் உறுதுணையாக இருந்ததுனால தான் எனக்குன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொண்டு வர முடிஞ்சது. அவங்களோட நடிக்கும்போது ஈச் ஒன் ஆஃப் யூ இன்ஸ்பயர்ட் மீ. பசுபதி நான் இது வரைக்கும் ஐ திங்க் நான் வேற யாரு கூட இத்தனை படங்கள் நான் நடித்ததில்லை. 6வது படம் தூளில் ஆரம்பித்து இன்னைக்கு தங்கலான் வரைக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். அண்ட் இதில் வந்து கெங்குப்பட்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவர் ஒரு மேனரிசம் ஒன்று பிடிச்சி ஒன்று பேசுவார். நாங்கள் எல்லாருமே அதை வந்து மிமிக் பண்ணி கண்டிப்பாக அந்த படம் வெளியில் வந்த பிறகு எல்லாருமே அதை ட்ரை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நான் எழுதி கொடுக்குறேன். அண்ட் ஐ லவ் ஒர்க்கிங் வித் யூ மேன் அண்ட் ஐ லவ் ஹிம் ஆஸ் அ ஃப்ரெண்ட். இஸ் ஆல்வேஸ் பின் தேர். தேங்க்ஸ் பசு. அண்ட் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் துருவோட படத்தில் இப்போ முதல் தடவை நடிச்சிருக்காரு. அவனும் ஒரு 5 படம் கூட பண்ணணுன்னு வயசில் அவங்க 2 பேரும் நடிக்கிறாங்க. ஆர்த்தி, மாளவிகா, இந்த கதாபாத்திரம் வந்து நானே சில டைம் யோசிச்சிருக்கேன். இது வந்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஒரு மெனக்கெட்டு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படும், ஹவு ஹார்ட் யூ ட்ரைட் அண்ட் ப்ராக்டிஸ். இட்ஸ் நாட் ஈஸி டூயிங் இட். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் அவங்க சண்டை பற்றி பேசுகிறோம். நாங்கள் எல்லாமே சாதன வசனம் பேசும்போது ஆர்த்தி மாளவிகாவுக்கு வந்து ஒரு போயிட்ரி இதுதான் பேசணும் எப்பவுமே. ஸோ அது வந்து ரொம்ப அவங்க பேசுகிற விதம் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அது கத்திக்கிட்டு பேசணும். ரஞ்சித் விடவே மாட்டார், அவங்களுக்கு பாஷையும் தெரியாது. ஆனால் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் யூ, குடோஸ் டு யூ ஃபார் தட் சாலிட் எஃபர்ட். பார்வதி எப்போவுமே நான் எப்போவுமே நினச்சிருக்கேன் அவங்க கூட நடிக்கணும்ன்ட்டு. பிகாஸ் எங்கள் 2 பேரோட ஸ்டைல் சம்திங் அபவுட் இட் ஒரு சின்ன ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணோம். எனக்கு எப்போவுமே ஐயோ நல்ல வேலை பார்த்து நம்ம வேறு படத்தில் நம்ம பண்ணல, இந்த படத்தில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோன்ட்டு. எல்லா சீன்லையுமே ரஞ்சித் சொன்ன மாதிரி எங்கள் எல்லா சீன்லையுமே அந்த காலத்தில் வந்து இப்போ மாதிரி இல்லை. அந்த காலத்தில் பெண்களும் வேலை செய்வார்கள், பெண்களும் போருக்கு போவார்கள், சண்டை போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க கையும் ஆம்பளை கைகள் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கிற ஒரு காலகட்டம். ஸோ அப்போ வந்து அந்த கதாபாத்திரம் அப்படி தான் இருக்குது. ரஞ்சித்தோட எல்லா படங்களையுமே அவரோட பெண்கள் வந்து எப்போவுமே ரொம்ப திடமாக இருப்பாங்க. பட் இந்த படத்தில் அது வந்து ஐ மீன் not many creators, I mean Vijay's movies also I think you do that, congrats to you. So அந்த இது வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்குது. பட் இந்த படத்தில் ஒரு ஹீரோக்கு ஈக்குவலாக ஆர்த்தி இருக்காருன்னா பார்வதி வந்து அந்த இமோஷனல் சீன்ஸ் எல்லா சீன்ஸுமே இட் வாஸ் ரியலி ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் எல்லாருமே நல்லா நடித்தாங்க. ஐ மீன் ஐ ரியலி இந்த படத்தில் வந்து லைக் கேரக்டர்ஸ் நாங்கள் நடித்தோம் அதுக்கப்புறம் மற்றவங்க அப்படின்னு இல்லை, இவங்க எல்லாமே நல்லா நடித்தாங்க. அண்ட் குறிப்பாக எனக்கு அவங்க எல்லோட நடிப்பும் பிடிச்சிருச்சு. பட் எனக்கு இந்த மேடையை வந்து பயன்படுத்தி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஹரி இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். நான் வந்து மெட்ராஸ் பார்த்ததுலேருந்தே ஐ லவ் ஹிஸ் ஒர்க். அவன் வந்து ஃபர்ஸ்ட் டே அவன் வந்து ஒர்க் ஷாப் வரும்போது வந்தான், வந்து என்னவோ பண்ணிட்டு இருந்தான். இவன் என்ன ஒரு வித்தியாசமாக பண்ணுறான்னு பார்த்தேன். தென் நான் அவங்ககிட்ட கேட்டேன் என்னடா திடீர்னு பேசுவோம். நான் வந்து அந்த மெட்ராஸ் என்ன கேரக்டர் ஜானி. நம்ம வந்து என்னோட கேரக்டர் பேரே மறந்துடுவோம் சில டைம். ஜானி அவன் வந்து ஐயோ என்ன ஹரி இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க, செம ஹரி அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், வீட்டில் கூட எல்லாருக்கும் பிடிக்கும். ப்ளீஸ் கைஸ் டைரக்டர்ஸ் பிக் பண்ணுங்க, அவனை மிஸ் பண்ணாதீங்க. இஸ் சச் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். இந்த படத்துலையும் அவன் முயற்சி பண்ணியிருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்பப்போ பார்ப்பேன். செய்யறதுக்கு முன்னாடி நான் பண்ணுவேன், எனக்கு வந்து இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகணும், இது வந்து எனக்கு பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகணும், இல்லை இந்த ஷார்ட்ல நம்ம இப்படி பண்ணலாம். கட்டையை வச்சிருப்பாப்புல, திடீர்னு ஒரு அந்த துண்டை வேற மாதிரி கட்டிக்கு பார்ப்பல, திடீர்னு வேற மாதிரி உட்காருவாப்புல, அப்புறம் ஆக்ஷன் ட்ரை பண்ணுவார். ஒவ்வொரு ஷார்ட்லையும் ஏதோ ஒரு ஷார்ட் இல்லாமல் அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான். எனக்கு என்னவோ என்ன பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஐ வாண்ட் யூ வில் பிகம் அ குட் ஆக்டர், பிக் ஆக்டர் ஒன் டே. அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு நோ தட். அண்ட் இது சொன்னால் இது மட்டும் பார்த்தாது. எங்கள் படத்தில் வந்து அந்த 100-200 பேரும் எங்கள் கூட நடித்த எங்கள் ட்ராமா ஆர்டிஸ்ட் எப்படி எல்லாருமே உயிரை கொடுத்து நடித்தாங்க. அது வந்து ரஞ்சித்தும் சொல்லும்போது அதான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த எங்கள் படத்தோட அழகு என்னன்னா இந்த ஃப்ரேம்ஸ் அழகாக இருக்கும். ரஞ்சித்தோட ஓவியம் இந்த படமே ஒரு ஓவியம் மாதிரி தான் பண்ணியிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எனக்கு தெரியும்
அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு பெரிய ஹைலைட். பெர்ஃபார்மன்ஸ்னால் எங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, இந்த 200 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேசப்படும். ஏன்னா நானே நினைச்சேன் சரி எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் நம்ம மாதிரி தான் கோமலை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற போது திடீர்னு ஒரு ஷார்ட் வச்சாரு. நினைச்சேன் சரி இது வந்து ஒரு மதியானம் போவோம் இல்லை நாளைக்கு போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டேன். மற்ற 10 நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு. அது ஒரு பெரிய சீன், எல்லாருமே பேசணும். அவர் பாட்டுக்கு எடுத்தாரு, எல்லாருமே ஒரே ஷார்ட்ல எல்லாருமே அவங்க டைலாக். நான் ஷாக் ஆயிட்டேன். நான் போய் இப்போ ஷார்ட்டை பார்த்தேன், அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தீங்க. ஒவ்வொரு சில பேருக்கு ஒரே ஒரு வசனம் தான் இருக்கும், வசனம் கூட இருக்காது. ஒவ்வொரு ஷாட்லையும் ரஞ்சித் சொன்ன மாதிரி விழுந்து அடிப்பட்டு சில டைம் என்னையும் தள்ளிட்டு நான் யாரும் கூட தெரியாது. உங்களுக்கு வந்து அது வெறியில் நீங்கள் பண்ணீங்கல்ல. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ கைஸ். ஐ ரியலி திங்க் இதுவரை உங்களுக்கு பெரிய இந்த படம் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய படமாக அமையணும் டெஃபினெட்லி. அது நடிகர்கள் பற்றி எல்லாம் சொல்லிட்டேன். வேற யாரு? ஆர்ட் டிபார்ட்மெண்ட் மூர்த்தியா, மூர்த்தி வந்து கலக்கிட்டாரு. அவர் குடிசை எல்லாமே நம்ம போய் அங்கே தான் நான் போய் தூங்க. தேங்க்யூ மூர்த்தி ஃபார் தட் எவ்ரிபடி. எஸ் பா. ஸோ இந்த இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜேர்னி தங்கலான் ஹேவ் டு செய்யணும். தங்கலான் பற்றி நான் சொல்லணும்னா என்ன சொல்றது, ஏன் தங்கலான் எனக்கு வந்து இன்னொரு மேடையில் நான் பேசியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சேது, பிதாமகன், அன்னியன், இது ராவணன் எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண எல்லாருக்கும் தெரியும். எல்லா கேரக்டர்ஸும் நான் கஷ்டப்பட்டு தான் பண்ணுவேன். எல்லா கேரக்டருமே ரொம்ப இன்வால்வ் பண்ணேன். இந்த படங்கள் வந்து என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. ஆனால் தங்கலான் வந்து அது 8% கூட கிடையாது தங்கலானோட கம்பேர் பண்ணுற போது. அந்த மாதிரி படங்கள் தங்கலான் அது இங்கே சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி படம் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஏன் எனக்கு அதை செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. நான் வந்து யோசிச்சேன். லைக் நான் நேற்று கூட ஏதோ பேசுகிறோம் அவங்க கேட்டாங்கன்னா சொல்ல இல்லை அது வந்து இந்த மாதிரி லுக் இருக்கும் அந்த டைல் அதெல்லாம் யோசிச்சு இன்னைக்கு நான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது யோசிச்சேன். இல்லை தங்கலான் வந்து எனக்குள்ளே இருக்கான். எனக்கும் அவனுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது. எனக்கு அது உணர முடிஞ்சது. ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு யோசித்து பார்க்குற போது யார் தங்கலான்? ஓகே அவன் வந்து லீடரு, அவன் ஒரு வாரியரு, அவன் இது பண்ணுவான் எல்லாமே. அதெல்லாம் அதில் வந்து நம்ம இந்த விஷயம் எல்லாம் நடக்குது அதை விட்டுருங்க. அவனுக்கு ஒரு இலக்கு இருக்கு. அதுக்கு வந்து அதை வந்து அவனுக்கு ஒரு கோல், அதை போய் ரீச் பண்ணும். அவனை வந்து அவனோட குடும்பம் அவ்வளோ நேசிக்கிறான், அவனோட மக்கள் அவ்வளோ நேசிக்கிறான். அவங்களுக்கு வந்து ஒரு விடுதலையோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது தங்கம் கண்டுபிடிச்சி கொடுக்கணுமோ நமக்கு தெரியாது. அது வந்து நீங்கள் கதை பார்க்குறமோ உங்களுக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு வந்து அது வேணும். ஆனால் அவனுக்கு கிடைக்க முடியாத ஒரு விஷயம் அவன் யோசித்து கூட பார்க்க முடியாது. ஏன்னா அத்தனை ஜென்ரேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அவனுக்கு எப்படி கிடைக்க போகுது. ஆனால் அவன் வந்து அது வேணும்னு நினைக்கிறான். சாரி ரஞ்சித், கொஞ்சம் நான் சொல்கிறேன் பரவாயில்லையா? கிளைமேக்ஸே சொல்லிட்டா அப்படியே. ஸோ அப்படி நடிக்கிறவன் வந்து அவன் கூட இருக்கிறான். அவன் எதிரின்னு இல்லை, அவன் கூட இருக்கிறவனே உன்னால முடியாது, இது நடக்காது, ஏன் அது எதுக்கு வேஸ்ட் பண்ற டைமை விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவாங்க. அவன் அடிப்பட்டு இன்னல் பட்டு வந்து திருப்பி வருவான், காலை உடப்பான், கால் உடஞ்சிரும், வந்து அதை வச்சுக்கிட்டே ட்ரை பண்ணுவான். திருப்பி அவனை மக்களை கூப்பிட்டு அவங்க எல்லாருமே எதிர்ப்பாங்க. ஆனா அவன் சொல்ல என்னால முடியும், இது முடியும், இது நடக்கும், நான் பண்ண போறேன்ட்டு. எனக்கு ஏன் அவங்க ரெசனேட் ஆச்சுன்னா என்னோட லைஃபும் அப்படிதான் இருந்துச்சு. நான் வந்து சின்ன வயசுல இருந்தே நடிக்கணும்னா எனக்கு வந்து இப்போ நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் நான் போயிருந்தேன். நான் படிக்கவே மாட்டேன். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் 3 ரேங்க்ஸ்ல தான் இருப்பேன். 8ஆம் கிளாஸ்ல நடிக்கணும்னு ஆசை வந்ததுக்கு அப்புறம் கடைசி 3 ரேங்க்ஸ், அதுக்கு மேல வரவே இல்லை. படிக்கவே மாட்டேன். எப்பவுமே இந்த கேரக்டர் பண்ணும், இல்லை இந்த மாதிரி நடிக்கணும். அங்கே நாடகம் பண்றபோது வேற நாடகம், அங்கே வந்து ஹீரோ ரோல் கொடுப்பாங்க. ஜூலியஸ் சீசர் கொடுத்தா அவன் வேண்டாம், எனக்கு கேஷஸ் கொடுங்க, இல்லைன்னா எனக்கு ப்ரூட்டஸ் கொடுங்க, அவங்களுக்கு தான் இது நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். இல்லை தனியாக ஒரே ஆளாக நடிச்சிட்டு இருப்பேன். ஏதாவது ஒன்று பண்ணிட்டு பெஸ்ட் ஆக்டரோட அந்த மாதிரி வாங்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பேன். காலேஜ்லேயும் தொடர்ந்துச்சு. காலேஜில் தான் உச்சம் எனக்கு. அப்படி ஐயோ சினிமாக்குள்ள எப்படியாவது சேர்ந்துடும் நினைக்கிற போது துரதிருஷ்டமோ அதிசயமோ எனக்கு தெரியல. அந்த டைம்ல ஒரு படம், ஒரு நாடகம், அந்த நாடகத்துக்கு போகும்போது ஐஐடியில் பிளாக் காமெடின்னு அதில் நான் கதாநாயகனை நடித்தேன். எனக்கு பெஸ்ட் ஆக்டர் கிடைச்சி. அன்னைக்கு எனக்கு ஆக்சிடென்ட்டாக என் காலை உடைச்சேன். தங்கலான் மாதிரியே கால் உடஞ்சி காலை வெட்டணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு 3 வருஷம் ஹாஸ்பிட்டல் பெட்லேயே கடந்த 3 வருஷம் 23 சர்ஜரி. அதுக்கப்புறம் 1 வருஷம் கிளச்சி வச்சு தான் நடப்பேன். அந்த டாக்டர் சொன்னார் எங்கள் அம்மா கிட்ட, நீங்கள் வந்து இனிமே பையன், நம்ம அம்மா கேட்டாங்க எப்போ நடப்பான் டாக்டர்னு கேட்டோம். இல்லை அவன் நடக்கவே மாட்டாமா அப்படின்னாங்க. தென் எங்கள் அம்மா அழுதுட்டு கேட்டாங்க, என்னங்க டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? இல்லைம்மா காலை காப்பாற்றிட்டு வரும், அதை வெட்டணும்னு சொன்னாங்க, நான் காப்பாற்றிட்டேன். நான் வந்து இந்த மாதிரி வேற எதுவும் பண்ண முடியாது, பட் கால் இருக்குல்லப்பா அப்படின்னு கால் வச்சு என்ன டாக்டர் பண்ணும்போது அழுதுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஏன் அழுகுற, நான் நடப்பேன், நான் வந்து எல்லாருக்கும் தெரியும் நான் நடக்க முடியாது. டாக்டரே சொல்லிட்டாரு, மோகன்தாஸ்னு சென்னையில மிகப்பெரிய டாக்டர் சொல்லிட்டாரு நடக்கவே முடியாதுன்ட்டு. ஆனா எனக்கு நடிக்கணும், எனக்கு சினிமாவில் நடிக்கணும், நான் கிறுக்க மாதிரி இருந்தேன். எனக்கு வந்து பெரிய ரோல் தான் பண்ண முடியாது. எனக்கு சின்ன ரோல் பண்ணாலும் ஒரே ஒரு சீன்ல வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா
அந்த ஒரு வெறியில தான் இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது மெதுவாக பட வாய்ப்புகள் வந்துச்சு. பட வாய்ப்புகள் வந்து அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. என்னோட போராட்டம் அங்கேயே தொடர்ந்துச்சு. இன்னொரு 10 வருஷம் போராடினேன். அப்போ அது வரைக்கும் எல்லாருமே இல்லை நீ நடிக்க உன்ன ஏன்டா உன்னால எப்படிடா நடக்கவே முடியாது சொல்லும்போது மெதுவாக ஒரு குச்சி தூக்கி போட்ட அப்புறம் ஒன்று குச்சி. அந்த டைம்ல நான் வேலைக்கெல்லாம் போவேன், ஏன்னா வீட்டுக்கு சம்பாதிச்சும் கொடுக்கணும். எங்க அம்மா சொன்னாங்க நீ விட்டுறா எதுக்குடா இதெல்லாம் பண்றேன், நான் பாத்துக்கிறேன்டா. ஐ சரி இல்லை நான் நடிக்கணுமா, நான் நடிக்கணும், லூசு பைய மாதிரி இருக்கு, சும்மா போய் படுறானு. முடியாது நான் போவேன். அந்த ஒரு 2 குச்சியில ஒரு குச்சி போட்டேன். அப்புறம் ஒரு குச்சியை போட்டு சிவாஜி சார் ஒன்று வச்சிருப்பார்ல அப்படி நடந்து உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுட்டு இருப்பேன். அதை வச்சுட்டு வேலைக்கு போவேன். லிண்டாஸ்ல நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ 750 ரூபா தான் சம்பளம் ஒரு மாசத்துக்கு. நான் அதை வச்சுட்டு போவேன், போயிட்டு நான் வேலை செஞ்சுட்டு வருவேன். பட் என்னன்னா அதுக்கப்புறம் இந்த சினிமா வாய்ப்பு வந்த பிறகு எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. சரி நடிக்கிறான், ஆனால் படம் ஓடல, இன்னும் படம் ஓடல. 10 வருஷம் போச்சு, திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா நடிக்க வராதுடா, விட்டுறா, வேற ஏதாவது பண்ணு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பரிதாபமா பார்ப்பாங்க. எல்லாரும் ஒவ்வொரு இதுல பெரிய ஆளாயிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் அப்படியே இவன் பாவம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஆனா இல்ல என்னால முடியும் சொல்லிட்டு நான் அன்னைக்கு நான் விட்டுருந்தேன்னா இன்னைக்கு நான் இந்த மேடையில நான் இருக்க மாட்டேன். உங்களுக்கு வந்து உங்க கூட நான் இப்போ பேசிட்டு இருக்க மாட்டேன். அதுதான் ஐ திங்க் நம்ம வந்து ஒரு 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 கனவு இல்லை, ஒரு இதை வந்து நம்ம சேர்க்கணும், நாங்கள் போய் சேரணும்னு நினைச்சு நம்ம அதையே இது பண்ணோம்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் இங்கே இருக்கேன். நான் சில டைம் நினைப்பேன், வாட் இஃப் சப்போஸ் எனக்கு அது சக்ஸஸ் வரலன்னா என்ன பண்ணியிருப்பேன். இப்போவும் முயற்சி பண்ணியிருப்பேன், இப்போவும் சினிமா நடிக்கணும் ட்ரை தான் பண்ணியிருப்பேன். தட் இஸ் மை பேஷன் ஃபார் சினிமா. எனக்கு வந்து அவ்வளோ நேசிக்கிறேன். அண்ட் அந்த நேசிச்சு அது வந்து எனக்கு கிடைச்ச அன்பளிப்பு தான் நீங்க. ராவணன்ல ஒரு வசனம் இருக்கு, நான் வந்து வசனம்லாம் மறந்துடுவேன், இருக்கான்னு தெரியல. என்னது, ஐயா சாமி நீங்க கொடுக்குற அந்த லவ், நீங்க கொடுக்குற அந்த சப்போர்ட், அது வந்து அந்த டிஸ்கிரைப் பண்ண. ஐயா சாமி இந்த பிசாசு அப்ப ஆத்தா ஆசை காதல் கத்திரிக்காய் அது எல்லாத்தையும் விட பெருசாத்தான் அதுதான் நீங்க கொடுக்குற லவ். அதுதான் இந்த ரெக்கக்னிஷன். நம்ம இன்னைக்கு இந்த படம் எடுத்துட்டு நாங்கள் வந்து ஆந்திராவுக்கு போனோம், நாளைக்கு பெங்களூர் போறோம். அவங்க எல்லாரும் இந்த டீசரை பார்த்துட்டு இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு எப்படி இது பண்றீங்க, எதை நம்பி இதை பண்றீங்க, அவங்க எல்லாருமே இதை பத்தி நிறைய கேட்குறாங்க. அதை வந்து கேட்க வச்சிட்டார் ரஞ்சித். அதுதான் முக்கியம். அண்ட் இந்த படத்துக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ரஞ்சித் வந்து அவர் எனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாங்க. நார்மலி ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. நார்மலாக ஒரு கதையை எடுத்துக்கிட்டு டைரக்டர்ஸ் வந்து என்கிட்ட இந்த கதை இருக்கு அதுக்கு நீங்க பொறுத்துன்னு சொல்லுவாங்க. இதை முதல் முறையாக ஒரு டைரக்டர் வந்து என்ன வச்சுட்டு எனக்கு ஒரு படம் பண்ணுது. ஐ திங்க் நான் அதை வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு எனக்கு தெரியல. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி ரஞ்சித் தட் நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணீங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். மெட்ராஸ்ல இருந்தே எனக்கு ரொம்ப அவரோட படங்கள் ஒவ்வொரு படமும் வரும்போது அடுத்த படம் இப்போ கூட நான் சொல்லிட்டு இருக்கேன், அடுத்த படம் யாரு, தினேஷ், ஓகே, அப்புறம் ஆர்யா, அப்புறம் நம்ம பண்ணலாமா, இல்லை அப்புறம் ஓகே, அது மாதிரி இப்போ நான் மிரட்டி வச்சிருக்கேன். நீங்க வந்து அடுத்த படம் சொல்லனா டப்பிங்க்கு வர மாட்டேங்கன்னு சொல்லியிருந்தேன். தேங்க்யூ ரஞ்சித் ஃபார் திஸ். ஐ லவ் யூ. எனக்கு வந்து நீங்க ஒரு சிறந்த இயக்குனர். எனக்கு வந்து இதுல வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா என்னை சேலஞ்ச் பண்ணீங்க. சும்மா ஒரு ரோல் கொடுக்காம சேலஞ்ச் பண்ணி இதை நடிச்சு காட்டி இதை பண்ணுன்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. அதுக்கு வந்து எனக்கு வந்து எப்பவுமே நான் உங்களை மறக்க மாட்டேன். இந்த மாதிரி நான் செய்த ரோல்ஸ் எல்லாமே நீங்க சொல்றீங்க நான் நல்லா பண்ணேன். ஆனா அது எல்லாமே ரஞ்சித், விஜய், மணி சார், சங்கர் சார், ஹரி, ரமணி எல்லாமே இவங்க கொடுத்த படங்கள், இவங்க கொடுத்த ஊக்கம், இவங்க கொடுத்த இன்ஸ்பிரேஷன் தான். இந்த மாதிரி இயக்குநர்கள் இருக்கிறனால தான் என்ன மாதிரி நடிகர்கள் இருக்க முடியுது. தேங்க்யூ டு யூ ஃபார் பீயிங் தட் டைரக்டர். அண்ட் ரஞ்சித் பண்ணி சொன்னா அதோட முடிச்சிட முடியாது. உங்களுக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்கு, ஒரு பவர்ஃபுல் வாய்ஸ். ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுங்க, கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் லைக் பார்வதி சேஸ் டு சப்போர்ட் யூ. எனக்கு வந்து அவர் பேச முடியாது, பேச தெரியாதுன்றார், கதை சொல்ல தெரியாது. இவ்வளோ அழகாக பேசினார், எவ்வளோ மெதுவாக பேசுவார். பேச ஆரம்பிச்சு டக்கு 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 பேசிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பேச வராது அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப முடியுமா? அவ்வளோ அழகாக பேசுறீங்க, சச் எ நைஸ் பேச்சாளர். ஆனால் அது எல்லாத்தையும் விட இப்போ கூட நான் மாளவிகா கூட நம்ம பேசிட்டு முடிச்சு சொன்னோம், அவருக்குள்ள ஒரு சாஃப்ட்னஸ் ஒன்று இருக்கு. ஐ லைக் தட் ரஞ்சித். அது உங்களோட ஒரு வல்னரபிலிட்டி இருக்குல்ல, அந்த கூலிங் கிளாஸ் கழட்டின பிறகு ஒரு சின்ன ஒரு தட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் திங் அபவுட் யூ. தேங்க்யூ. அண்ட் நான் டீமில் யாராவது மறந்துட்டேன்னா நான் மன்னிச்சிருங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஐ ஷுட் ஆல்சோ சே சூரியனா என்னோட மேனேஜர். அவர் வந்து எப்பவுமே என்னோட உறுதுணையாக இருந்திருக்காரு. மை ஃபேன் கிளப் பிரசிடென்ட். தேங்க்யூ நான் ஃபார் எவ்ரி திங், ஃபார் பீங் ஸோ பேஷண்ட். யாராவது விட்டனா ஐ திங்க் ஐ ஹேவ் இட். ஆசி எங்கள் டீமில் இருந்தாங்க, மை ஹேர்லாம் பண்ணாங்க. ஸோ தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக ஷ்ரேயாஸ் மீடியா, தேங்க்யூ ஃபார் தட் லவ்லி வீடியோ. நீங்கள் இப்போ இது பண்ணது சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அதை பார்த்தோன்னே பயந்துட்டேன், கொஞ்சம் ஏதோ பேசணும்னு நினச்சதான் மறந்துருப்பேன்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச்.
திரைப்படங்கள் தான் என்னை வந்து உருவாக்குச்சு. அதுதான் நான் இங்கே வந்து நின்றுருக்கேன். அதில் முக்கியமாக சில படங்கள் இருக்குது. சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், சினிமா பேரடைஸ், ரன் ரோல் ரன் சொல்லிட்டு இந்த படங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஈரானிய திரைப்படங்கள். இந்த படத்தில் எல்லாத்துக்குமே என்னன்னா ரொம்ப சோசியலாக அந்த சமூகத்துடைய பிரதிபலிப்பாக அந்த திரைப்படங்கள் வந்து இருந்தது. அந்த திரைப்படங்களை பார்க்குறப்போ எனக்கு வந்து நான் ஒரு ஓவியராக இருக்கிறப்போ இந்த ஓவியம் அப்படின்ற மீடியம்லேருந்து ஏன் வந்து ஃபிலிமுக்கு வரணும் அப்படின்றத வந்து அந்த படங்கள் பார்த்ததுக்கு தான் எனக்கு வந்து தெரிஞ்சது. ஸோ நம்ம வந்து படம் எடுத்தால் நம்முடைய பிரச்சனைகளை வந்து பிரதிபலிக்கலாம், நம்ம லைஃப்பை வந்து பேசலாம், நம்மளுடைய சொல்லப்படாத கதைகளை வந்து நம்ம வந்து சினிமாக்குள்ள சொல்லலாம். அந்த சினிமா வந்து ரொம்ப ஒரு பாப்புலராக பவர்ஃபுல்லான மீடியமாக எனக்கு வந்து இருக்கு. அந்த மீடியமா நம்ம வந்து கையில் எடுக்கிறப்போ நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம சொல்லப்படாத அந்த வரலாறை மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கிற ஒரு டூலாக இந்தியாவில் சினிமா இருக்கிறதுனால தான் நான் சினிமாவை தேர்ந்தெடுத்தேன். சினிமாவை நான் தேர்ந்தெடுத்தேன், சினிமா என்ன தேர்ந்தெடுக்கல. நான் அதை வந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஏன்னா இங்கே சொல்லப்படாத கதைகள் நிறைய இருந்தது, எழுத்து வடிவிலே எழுதப்படாத கதைகள் இருந்தது, வரலாற்றிலேயே குறிக்கப்படாத நிறைய பகுதிகள் இருந்தது. வரலாறு படிக்கிறப்போ என்னுடைய இந்த வரலாற்றில் நான் யார் என்பது எனக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருந்தது. இந்த வரலாற்றில் நான் ஏன் வந்து இப்படி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, என்னோட சேர்ந்த மக்களுக்கு ஒரு பெரிய பகுதி மக்களுக்கு ஏன் இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, ஏன் வந்து இங்க ஒரு செப்பரேஷன் இருக்கு, ஏன் இங்க இவ்வளவு பாகுபாடு இருக்கு, ஏன் இங்க இவ்வளவு பிரிவினை இருக்கு, இந்த கேள்விகளுக்கான பதில வந்து வரலாற்று ரீதியா நம்ம தேடுறப்ப பாத்தீங்கன்னா வரலாறு என்பதே வந்து ஒன் சைடடா இருக்கு. வரலாறு வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சைட்ல இருந்து பேசவே இல்லை, அவங்களோட லாங்குவேஜ் இல்லவே இல்லை, அவங்களோட குறிப்புகள் இல்லவே இல்லை. ரொம்ப தேடி தேடி வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து நமக்கு வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சுது. அதுபோலதான் சினிமாக்கள்லையும் என்ன மாதிரியான படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க, ஏன் இப்போ இந்த மாதிரியான மக்களுடைய லைஃப்பை வந்து பேசவே இல்லை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தேடலோடு தான் நான் வந்து வந்தேன். குறிப்பா வந்து பாபாசாஹேப் அம்பேத்கருடைய தீண்டப்படாதவர்கள் யாருன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை படிக்கிறப்பதான் ஒரு ஆய்வாளர், ஒரு வரலாற்று ஆய்வாளர் மறைக்கப்பட்ட வரலாறை ஏன் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு, வரலாறு என்பது இங்க என்னவா இருக்கு, வெறும் வந்து வரலாறு என்பது மரபிரியா வந்து இல்ல வந்து இங்க ஏற்கனவே வந்து கல்வெட்டுகள்ல குறிக்கப்பட்ட எழுத்துக்கள் மட்டும்தான் வரலாறா, அல்லது சொல்ல விடாம மறைக்கப்பட்ட வரலாறை நம்ம எப்படி வந்து திருப்பி உருவாக்கி கொடுக்கிறது. ஸோ ஒரு வரலாற்று ஆய்வாளனுக்கு அவனுடைய உணர்வும் அவனுடைய கற்பனையும் எவ்வளவு முக்கியம். அப்படி இருக்கிறப்ப அந்த உணர்வு அப்படின்றது வந்து தான் சொல்லப்படாத இருக்கிற பக்கங்களை தேடி கண்டுபிடித்து தன்னுடைய கற்பனையினுடைய உத்தியால அதை மீள் உருவாக்கம் செய்யறது வந்து இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான தேவை அப்படின்றது வந்து அவர் ஒரு டிக்ளேர் பண்றாரு. ஸோ அந்த வரலாற்றின் தேவையை என்னுடைய திரைப்படத்தின் மூலமாக நான் தேடுகிற ஒரு மாணவனாக, ஒரு வரலாற்று ஆய்வாளராக நான் இருப்பதை வந்து நான் இங்க வந்து உங்களுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த சினிமா வெறும் வரலாற்றை தேர்வுகள் மூலமே மட்டுமே முடிஞ்சிருதா அப்படின்னா அப்படி இல்லை. சினிமான்றது வந்து இங்க வந்து ஒரு பயங்கர மெயின் ஸ்ட்ரீம் மீடியமா இருக்கு, மக்கள் கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கு, மக்கள் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கிறாங்க. வெறும் வரலாற்று ஆய்வு இல்லோட நம்முடைய நம்பிக்கைகளை மட்டுமே சினிமாவில் சொன்னா அது சக்சஸ்ஃபுல்லா மாறுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படிதான் நான் உள்ள வந்தேன். இப்படி நம்ம வந்து ஒரு புரட்சியை பண்ணிடலாம் சினிமாக்குள்ள, வந்து நம்ம நினைக்கிற சினிமாக்குள்ள நம்ம வந்து எடுத்துடலாம், அப்படிதான் நான் சினிமாக்குள்ள வந்தேன். ஆனா சினிமா வந்து அப்படியே வித்தியாசமா இருந்தது. அதுவும் தமிழ் சினிமா வந்து இன்னும் பயங்கர வேறுபாடா இருந்தது, வித்தியாசமா இருந்தது. ஸோ இங்க வந்து நம்ம சொல்ற கருத்துக்கள் வந்து சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு பயம் வந்தது. அந்த பயத்தை வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் போக்குனது வந்து என்னுடைய இயக்குனர் வெங்கட் பிரபு சார் தான். ஏன்னா வெங்கட் பிரபு சார் கிட்ட நான் ஒர்க் பண்றப்போ அது ஃபர்ஸ்ட் மூவி சென்னை 28 ஒரு படம் இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் இல்லை. ஆனா அந்த ஐடியா இல்லாம ஒரு மிக முக்கியமான சென்னையுடைய ஒரு பதிவை வந்து சென்னை 28 மூலமா அவர் வந்து பண்ணாரு. அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த வெற்றி ஈஸியா மக்கள் கூட கனெக்ட் ஆகிற ஒரு வெற்றி இருந்தது. ஈஸியா யங்ஸ்டர்ஸ் வந்து கொண்டாடுறாங்க. அப்ப நான் பாக்குறப்போ அந்த சென்னை 28 லைஃபும் என் லைஃபும் வேற வேற இல்லை, ரொம்ப கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வாழ்க்கை இருந்தது. அந்த பசங்களோட வாழ்க்கை முறையும் வேறவே இல்லை. அப்போ ஒரு கொண்டாட்டத்தை, ஒரு மகிழ்ச்சியை சொல்ல விடாத கதைகள் மூலமா நம்ம சொல்றப்போ ஈஸியா வந்து ஆடியன்ஸை நம்மளால வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்து விபி சார் கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். அப்படி கத்துக்கிட்டதுனால நான் ஏற்கனவே எழுதின சில கதைகளை விட்டு அட்டக்கத்தின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்து நான் எழுதினேன். கிட்டத்தட்ட வந்து என்னுடைய லைஃப்ல இருந்து நான் நிறைய எடுத்து
அதை வந்து ஒரு சினிமாவாக மாற்றி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது சிவி சார் கிட்ட வந்து அந்த கதை சொல்கிறப்போ அவர் வந்து அவருக்கு பிடிச்சிருந்தாலுமே வந்து அந்த கதையை ஆரம்பிக்கிறதுல அவருக்கு நிறைய தயக்கங்கள் இருந்தது. அப்போ நானும் மோசஸும் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு பெரிய லெட்டர் எழுதி அனுப்புகிறோம். அந்த லெட்டர் தான் வந்து சினிமா பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்தது. ஸோ அந்த லெட்டரில் வந்து என்னோட கான்ஃபிடென்ட்டை சொன்னேன், இந்த சினிமா வந்து டெஃபினட்டாக மக்களுக்கு வந்து பிடிக்கும், நாங்கள் வந்து எங்கள் ஒரு கிரவுண்டை தான் எதிர்பார்த்துருக்கோம், நாங்கள் பிளேயர்ஸ் ரெடியாக இருக்கிறோம், எங்ககிட்ட வந்து பால் வந்தால் டெஃபினட்டாக வந்து நாங்கள் கோல் வச்சுருவோம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்பிச்சேன். அந்த லெட்டர் தான் வந்து அந்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. மோசஸ் அவன் தான் எழுதினான், அதை இங்கிலீஷில் அவனுடைய இங்கிலீஷில் எழுதினான். ஸோ வந்து அப்படிதான் நாங்கள் அந்த படம் ஆரம்பித்தோம். ஸோ அந்த படம் அட்டைக்கத்தி ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆச்சு, அந்த லைஃப்பை வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த லைஃப்பை அக்செப்ட் பண்ணோடனே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கையின் மூலமாக அடுத்து வந்து மெட்ராஸ்ன்னு ஒரு படம் பண்ணுறேன். மெட்ராஸ் படம் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் படத்தில் எனக்கு சில பயங்கள்லாம் இருந்தது. ஆனால் மெட்ராஸ் படம் பண்ணுறப்போ ஞானல் சார் கிட்ட சொன்னேன், இந்த படம் நிச்சயமாக ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி தான் நான் எடுக்கிறேன், இது வந்து ஒரு தலித் பெர்ஸ்பெக்டிவ் படம் தான், நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வச்சு ஞானல் சார் அண்ட் பிரபு அண்ட் கார்த்தி சார் 3 பேருக்குமே வந்து நான் வெளிப்படையாக நான் சொன்னேன். ஏன்னா அப்படி சொல்லாமல் எடுக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரலாம், ஆனால் நான் வந்து இதுதான் இப்படிதான் ஒரு படம் எடுக்க போகிறேன், இதுதான் நான் சொன்னேன். அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கமர்ஷியலான ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குற ஒரு மெட்ராஸ் என்ற ஒரு பெரிய ஸ்டேஜை வந்து எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்படிதான் வந்து மெட்ராஸ் வந்து உருவாச்சு. அண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து கபாலி அண்ட் வந்து உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் அவருக்கு மெட்ராஸ் என்ற ஒரு படம் அவருக்கு பிடிச்சதுனால தான் என்னை கூப்பிட்டு கொடுத்தாரு. எனக்கு வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல பயம் இருந்தது, பட் ஆனால் வந்து அவருக்கு மெட்ராஸ் ரொம்ப பிடிக்கும், என்னுடைய அரசியல் ரொம்ப பிடிக்கும். அப்படிதான் எனக்கு வந்து கபாலி கொடுத்தாரு. கபாலி வெட்டி அடைகிறதால தான் வந்து காலாண்ட ஒரு படத்தை வந்து கொடுத்தாரு. அந்த படத்தை ஒட்டி தான் வந்து சார்பட்டா பரம்பரை. ஸோ இப்படி தான் அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது அண்ட் தம்மம் இதெல்லாமே நான் வந்து ஒர்க் பண்ணேன். இது எல்லாமே என்னன்னா என்னுடைய தேடல் தான், வரலாற்றில் நான் யார் என்பதை தேடுகிற படங்களாக தான் இது எல்லாமே இருந்தது. ஸோ இப்போ இப்படி இருக்கிறப்ப தான் வந்து விக்ரம் சார் வந்து நான் வந்து கூப்பிட்டாரு, நம்ம வந்து சாப்பிட்ட படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு சொன்னார். எனக்கு வந்து ஏன்னா விக்ரம் சார் வந்து எனக்கு பல வடிவங்களில் பிடிக்கும், பல கேரக்டர்லாம் பிடிக்கும். அவர் வந்து எப்படின்னா மற்ற கமர்ஷியல் ஆக்டர்ஸ் மாதிரி நான் வந்து சாரை நான் பார்த்தது இல்லை. ஏன்னா அவர் வந்து அந்த கேரக்டருக்காக தன்னை வந்து என்ன சொல்றது அது மாற்றிக்கிற விதம் இருக்குதுல்ல. இப்போ ஐ படத்தில் வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான் வரும், அதுக்காக வந்து ஒருத்தர் வந்து இப்படி ஒருத்தர் நிற்பார், கிறிஸ்டியன் பெல் மாதிரி ஒருத்தர் வந்து ஒல்லியாகி இந்த அளவுக்கு மயக்கம் ஆடுகிற அளவுக்கு பல்லெல்லாம் விழுந்து இப்படி ஒரு ஆக்டர் வந்து பண்ண முடியுமா அப்படின்றது இருக்குல்ல. அண்ட் வந்து இந்த கலையை நேசிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு கலைஞன் கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்றது வந்து இட் இஸ் நாட் அது ரொம்ப ஈஸியானது கிடையாது, எனக்கு ரொம்ப சவாலாக இருந்தது. நான் யோசித்தேன், ஏன்னா விக்ரம் சார் மாதிரி ஆட்கள்லாம் முதல்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சொல்கிறத அவர் கேட்கணும், அவர் கேட்பாரா? ஏன்னா வந்து பொதுவாக வந்து ஒரு டிரெக்டருக்கே இருக்கிற ஒரு விஷயம்ல நம்ம எழுதிட்டோம், அந்த எழுதுனதை நம்ம சொல்கிறத கேட்டு பண்ணணும். ஏன்னா அவருக்குன்னு சில டிமாண்ட் இருக்கும், அந்த டிமாண்டை நம்ம மேலே வந்து ஃபோர்ஸ் பண்ணாருன்னா என்னால் இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். அப்படி நான் மீட் பண்ணுறப்பவே வந்து நான் அது அவருக்கும் நான் வந்து கொஞ்சம் நான் சொல்ல ட்ரை பண்ணேன். அப்புறம் வந்து அது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் சூர்யா கிட்ட நான் சொன்னேன், நான் பர்சனலாக நான் இந்த மாதிரி ஒரு ஆள்னா நான் வந்து கொஞ்சம் இப்படி எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, விக்ரம் சார் பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பாரு அப்படின்னு சொன்னார். அண்ட் வந்து நான் கதை கூட எனக்கு சரியாக சொல்ல வரல, அப்படிதான் நான் ஒரு கதையை சொன்னேன் நான். ஆனால் அந்த கதையை வந்து என்னோட ஆத்மாவுக்குள்ளேருந்து புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஏன்னா அவருடைய வார்த்தைகள்ல இருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ரொம்ப வீக்கான வேர்ட்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணுவேன். என்னால் வந்து வேர்டை வந்து அவ்வளோ என்னால் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ண முடியாது நான் பேசுகிறப்போ இல்லை கதை சொல்கிறப்போ. ஏன்னா என்னுடைய உலகத்துலேருந்து நான் வந்து ஆப்ரேட் ஆவேன். அப்படி ஆப்ரேட் ஆகிறது வந்து அவர் சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் விக்ரம் சார் வந்து ஒத்துக்கணுன்னே உண்மையிலே வந்து ஒரு பெரிய சவால் அன்றைக்கி தான் எனக்கு என் லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு ஒரு கலைஞன், ஒரு அச்சலான ஒரு கலைஞன் ஒரு ஆர்ட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தவரை நான் வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அ ஈஸி சாய்ஸ். அண்ட் வந்து அது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அவரை வந்து இந்த கதாபாத்திரங்களில் வந்து கதாபாத்திரமாக மாற்ற வைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சாக நான் வந்து யோசித்தேன். ஸோ அவருக்கு அதை கொடுக்கணும், அதே நேரத்தில் ஒரு ஜனரஞ்சகமாக மக்கள்கிட்ட ஈஸியாக அப்ரோச் பண்ணுற ஒரு வடிவமாகவும் அந்த கதை இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சி தான் வந்து அந்த கதையை வந்து நான் ஒர்க் பண்ணேன். அந்த கதையை எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த கதை வந்து என்னை வந்து பல இடங்களில் வந்து என்னை வந்து ட்ராவல் பண்ணிச்சு. நான் நிறைய
விஷயங்களை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கதை எழுதுறப்போ என் கூட இருந்த தமிழ் பிரபா அண்ட் வந்து அழகிப்புரன் அண்ணா இவங்க கூட வந்து பெரிய டிஸ்கஸ் பண்ண தமிழ் பிரபாவும் எனக்கும் வந்து பெரிய டிஸ்கஷன் ஆச்சு. அந்த கதையை படிச்சுட்டு வந்து தினகர் இருக்கான், அவன் வந்து ஏன்டா இது மாதிரி ஒரு கதையை வந்து செலக்ட் பண்ணி பண்றதெல்லாம் நிறைய வந்து அவன் கேட்டு இருந்தான். ஏன்னா வந்து இந்த கதைக்குள்ள பல சிக்கலான விஷயங்களும் இருக்கு. அதே நேரத்தில் வந்து ஒரு ஃபேண்டசி மீடியத்தை வந்து ஹேண்டில் பண்ண போறோம், ஒரு புதிய உலகத்துக்குள்ள நுழைய போறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த மேஜிக்கல் ரியலிசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மேஜிக்கல் ரியலிசத்தை வந்து கொஞ்சம் இந்த கதையில வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நான் ட்ரை பண்ற ஒரு புதிய ஜானரை நோக்கி இந்த படம் போகுது அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அப்படி அந்த உலகத்துல நுழையப்போ எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது இவங்க எல்லாருமே தான். அந்த வெரி கான்ஃபிடென்டா இருந்தது. அந்த கான்ஃபிடென்ட்டோட தான் வந்து நான் இந்த படத்துக்குள்ள போனேன். அண்ட் வந்து விக்ரம் சார் வந்து அதை ரொம்ப பயங்கரமா ஈஸியா மாத்தினாரு இந்த செட்ல. அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நான் எதிர்பார்த்த ஒரு தங்கலானா வந்து அவர் நின்னாரு, அவரு அந்த ஒரு காடையனா வந்து நின்னாரு. இட் இஸ் நாட் ஈஸி, வெரி டஃப். ஒரு காடையன், அதாவது தங்கலான் வந்து கொஞ்சம் பீரியடுக்கு முன்னாடி, காடையன் இன்னும் பின்னாடி. அப்படி இன்னும் பின்னாடி இருக்கிறப்ப வந்து காடையனோட உடல் வடிவமைப்பு அண்ட் வந்து அதோட ஸ்டேஜிங் இது எல்லாமே அண்டு படம் ஷூட் போறதுக்கு முன்னாடி வந்து ரிஹர்சல்ஸ் வந்து இருந்தது, அதுக்கும் வந்தாரு. ஒரு பெரிய பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தாரு. அந்த படத்தை வந்து அவர் நடிக்கிறப்போல அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி தான் எனக்கு வந்து தெரிஞ்சது. ஒரு ஆர்டிஸ்ட்டை ஒரு ஹேண்டில் பண்றது வந்து எப்படி அப்படின்றத வந்து நான் வந்து கத்துக்கிட்டேன். ஆக்சுவலி பயங்கரமா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆசிரியரை ஷேப் பண்றது வந்து இட் இஸ் நாட் ஈஸி, ரைட்? நம்ம வந்து ஒரு மாணவனை ஷேப் பண்ணலாம், ஒரு ஆசிரியராக இருக்கிறது வந்து நம்ம வந்து அவரை வந்து ஸ்டேஜ் பண்றது, நடிக்க வைக்கிறது, அவர் நம்ம சொல்றது கேட்கறது. இப்போ அவரே சில விஷயங்கள் சொல்லுவாரு, ரஞ்சித் இப்படி பண்ணலாமான்னு. எனக்கு என்ன பண்ணணும்னா வந்து அப்படி கேட்டாருன்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ண வேணான்னு தான் சொல்லுவேன். சார் வேணாம் சார், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ ஒரு பிடிவாதம் தான். ஆனால் இது வந்து நான் நினைக்கிறது தான் வரணும் அப்படின்ற மாதிரி இருப்பேன். ஆனால் அந்த நான் நினைக்கிறத விக்ரம் சார் சரியா புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து அப்படியே அது அந்த கேரக்டர் இவால்வ் ஆச்சு. அந்த வந்து படம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட வந்து நான் ரீஷூட்காக கொஞ்சம் அவர் வந்து வேற ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டாரு. அப்போ போயிட்டு கேட்டேன், சார் ரீஷூட் கொஞ்சம் பண்ணோம் சார், நீங்க வரலாம்னா உடனே ஒத்துக்கிட்டாரு. அண்ட் வந்து அவர் என்னன்னா ரிப்பு உடஞ்சிருச்சு அவருக்கு. அவர் ஸ்டன் சீக்வன்ஸ் பண்றோம். இது வந்து நான் அந்த மானிட்டர் பக்கத்தில் போயிட்டு உட்காந்து போனாரு. அவரை நேராகவே பார்க்க மாட்டேன், மானிட்டர் மட்டும்தான் அப்படி பார்ப்பேன். நான் ஆக்ஷன் அப்படி சொன்னா ஒரு சீக்வன்ஸ் நடக்கும், அப்புறம் கட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே தலை கொஞ்சிப்பா பசங்களை யாராவது கூப்பிடுவாரு, எங்க வாடா அப்படின்னு. அவருக்கு எதுவும் ஆயிடுச்சா கிட்ட போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லுவேன். கிட்ட போவாங்க அவர், ஆனா ஒலிக்கும் அவருக்கு. பட் ஆனா வந்து இல்ல அவர் ஓகேன்னு சொல்றாருண்ணா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. சொன்னானே சார் ஒரே 1 hour போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லுவாரு. உண்மையிலே கொடுமை பார்த்தேன் அவர். ரொம்ப ரியலி சாரி சார். ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து விக்ரம் சாரா இல்லை, தங்கலானா நான் ஒருத்தனை பார்த்துட்டு அவரை எப்படியாவது கொண்டு வந்தது தான் என்னுடைய போராட்டமாக இருந்தது. அண்ட் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணார். ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் தங்கலானா வந்து பயங்கரமாக தூக்கி சுமக்கிறாரு. அந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு, என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கைக்கு நான் வந்து நிச்சயமாக அவருக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு தான் என்னுடைய மிகப்பெரிய விருப்பம். அது நிச்சயமாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இப்படி ஒரு கலைஞனை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இவர் கூட ஸ்டேஜ் பண்றதுக்கு வந்து சில பேர்கள் நான் வேணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ அண்ட் வந்து எனக்கு வந்து விக்ரம் சார்ன்னு சொன்னோடனே அப்படியே அவருக்கு ஆப்போசிட்டா தெரிஞ்சது வந்து பசுபதி அண்ணன் தான். லைக் வந்து பசுபதி அண்ணன் மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஆள் வந்து வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து நடிக்கணும்னுலாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை, இதுதான் கேரக்டர் அப்படின்னு சொன்னோடனே இந்த படத்துல வந்து ஒரு கெங்குன்னு ஒரு கேரக்டர் அப்படியே வந்து நின்னாரு. அது ஒரு லாங்குவேஜ், அந்த என்ன சொல்றது, அந்த டைலாக்ட் வந்து செம்ம மாடுலேஷனை கொண்டு வந்தாரு. புதிய ஒரு நடிப்பு பரிணாமத்தை வந்து காட்டினாரு. அண்ட் வந்து அந்த ப்ராசஸ்ல அவர் இந்த படத்தை எவ்வளவு நம்பினாரு, எப்படி வந்து அந்த இப்போ தங்கலானுக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு கெங்குன்னு ஒருத்தர் வேணும்ன்றதுல வந்து பயங்கரம் புரிஞ்சுட்டு செம்ம ஒர்க் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. பசுபதி அண்ணனுக்கும் வந்து ஒரு அவருடைய உடல் பிரச்சனைகளை மீறி வந்து அந்த இடத்துல அந்த ஸ்டேஜ் பண்ணதுல அந்த ஆக்டிங்ல அவர் என்ன பண்ணாருன்னா அப்படியே சைலண்டா எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் டயலாகில் அவரோட சீக்வன்ஸ் அப்படி வரப்போ வந்து எல்லாரையும் வந்து காமெடி பண்ணி பயங்கரமா நிற்பாரு. அவரு ஒவ்வொரு விஷயத்துல வந்து அவ்வளவு ஒரு போட்டி மனப்பான்மையாக வந்து நடிச்சாரு அவரு. அண்ட் வந்து என்னால் அது பயங்கரமா ஃபீல் பண்ண முடிஞ்சது. நிச்சயமா பசுபதி அண்ணா ஒர்க் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த படத்துல பயங்கரம் பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். அண்ட் வந்து
பார்வதி அண்ட் மாளவிகா ரெண்டு முக்கியமான ஒரு நிறைய பெண்கள் கேரக்டர் இந்த படத்தில் இருக்கு. அண்ட் அரசாணியா நடிச்ச பிரீத்தி, இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. அண்ட் பார்வதியை வந்து நான் 2 படத்துல இருந்து நான் அவங்க வந்து ஃபாலோ பண்றேன். பார்வதி நம்ம நடிக்க கூப்பிடணும்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ஒரு ஒர்க்கை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். ஸோ நான் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்வதி நடிச்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கர வாண்டிங்கா அவங்கள வந்து அப்ரோச் பண்ணேன். அண்ட் வந்து அவங்களும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணாங்க. அண்ட் ஸ்பாட்ல வந்து பெரிய சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அந்த கங்கம்மாவை தேடுறதுக்கு வந்து அவங்க முயன்ற விதம் அண்ட் வந்து பார்வதி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாங்கல்ல, நான் ஏன் பேச மாட்டேன்ற பார்க்க மாட்டேன். இந்த படம் வந்து ஒரு கருணையற்ற மனிதனா இருந்தால் தான் எடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஒரு நார்மலா இருந்தா நம்மளால எடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்போம். நிறைய வந்து 1 more டேக் போவோம், எக்கச்சக்கமான டேக்ஸ் போவோம். இவங்க மட்டும் இல்லாம வந்து சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸா நடிச்ச நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே பிரில்லியன்ட் ஆக்டர், வேற லெவல் ஆக்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரேம்ஸ் வந்து அவங்க நடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் நடிக்க வச்சுட்டு ஒரு பெரிய கூட்டத்தை நடிக்க வைக்கிறது அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து எல்லா ஷாட்லயும் இருக்கணும். நம்ம வந்து திருப்பி 1 more போயிட்டே இருப்போம், அவங்களை நடிக்க வச்சுட்டே இருக்கணும். அது வந்து ஒரு நார்மலான மனுஷனா இருந்தா பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா எல்லாரையும் நான் ஹர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்குள்ள பயங்கரமா நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். நான் அப்படி கிடையாது. என் படம்னா ரொம்ப ஜாலியாக இருப்பேன், சந்தோஷமா இருப்போம் நாங்கள் எங்கள் செட்டில். பட் ஆனால் வந்து இவ்வளோ ஹர்ட் பண்ணி பண்ணதுனால என்னால் பேச முடியல. எப்படியாவது வந்து நல்லா எடுத்துடணும், இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ அவங்களுடைய எஃபர்ட்டை போடுறாங்க, அதனால் வந்து எப்படியாவது படத்தை நல்லா எடுத்துடணும், சரியாக வந்துடணும் படம்னு சொல்லிட்டு அந்த மன உளைச்சலுக்குள்ளே போயிட்டு நான் கிட்டத்தட்ட வந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் நான் அந்த ஜேர்னி தான் இருந்தது. அந்த நேற்று கூட வந்து ஞானவேல் சார் கேட்டார், இன்னும் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, ஜாலியாகன்னு சொன்னார். என்னால் முடியல. படம் ரிலீஸ் ஆகிட்டு மக்கள் பார்த்து அக்செப்ட் பண்ற வரைக்கும் வந்து நான் அதுக்குள்ளதான் இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து மாளவிகாவுடைய அவங்க உள்ள வந்தது, அவங்க போட்ட எஃபர்ட் அது வந்து ரொம்ப சாதாரணமா நான் நடிச்சுட்டேன் அந்த கேரக்டர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வெரி டஃப்பான ஒரு கேரக்டர். அவங்க அதை வந்து தூக்கி சுமந்தாங்க, அவங்களால முடியல. அவங்க கை காலெல்லாம் உதறும், கையெல்லாம் வலிக்கும், ரொம்ப பெயினா இருக்கும். ஆனாலுமே நான் வந்து ஒன் மோர் கேட்டே இருப்பேன். அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவா அந்த ஸ்டன் மாஸ்டர் நம்ம சாம் இருக்காரு. சாம் வந்து ஒரு கரடுமுரடான ஆளு. நான் விடுறான்னா எல்லாரையும் அச்சு போட்டு நிற்பாரு. எல்லாம் வந்து எல்லாருமே அடிப்பட்டுதான் உழுவாங்க. ஆனா வந்து அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாரு. அண்ட் தேங்க்யூ மாளவிகா. அண்ட் நீங்க அண்ட் டேனியல் ஸ்டார். டேனியல் எப்படின்னா வந்து லாங்குவேஜ் பிரச்சனை, அப்புறம் டேனியலுக்கும் நமக்கும் கல்ச்சர் பிரச்சனை. டேனியல் பிரிட்டிஷ் இட்டாலியன், அங்கிருந்து இவர் வராரு. பாலா இருக்கிறான் பாரு, பாலாவுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல டேனியலுக்கு ஒன்று சொல்லி கொடுப்பான். நான் ஒன்று கேட்பேன், பாலா அவனுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல டேனியலுக்கு ஒன்று சொல்லுவான். அப்படி ஒரு பிரச்சனை நடக்கும். அப்புறம் நான் போய் கேட்பேன், டேனியல் கிட்ட சொல்லுவேன், டேனியல் இப்படி பண்ணுன்னு சொன்னா பாலா கூப்பிடுவோம், பாலா நீ இதுதான் நான் சொல்ல முடியும். அவன் பாலா சொல்லுவேன், அண்ணா நீங்க ஸ்கிரிப்ட்ல இதுதானே நான் எழுதிருக்கீங்க அப்படின்னா, அது இல்லைனான்னு சொல்லி. ஸோ ஒரு அண்ட் டேனியல் வந்து அந்த கேரக்டர் வந்து வேற மாதிரி வந்து ஒர்க் பண்ணிருப்பாரு. தேங்க்யூ டேனியல். அண்ட் ஹரி அண்ட் அசோகன், ஹரியெல்லாம் வந்து நான்லாம் யோசிக்கவே மாட்டேன். ஒரு கேரக்டர் எழுதிட்டேன், இது பண்ணணும், ஹரியால முடியும்னா அவன் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு கேபபிளான பயங்கரமான ஆர்டிஸ்ட். அந்த அசோகன்லாம் வந்து வேற லெவலில் போறான். அந்த முத்துக்குமார் எவ்ரிதிங் எல்லாருமே இப்போ பூர்வதாரணி நடிச்சிருக்கு, அப்புறம் வேங்கமலையும் யாழினி நடிச்சிருக்கு, அப்புறம் குட்டி பொண்ணோட நடிச்சிருக்கு. எல்லாருமே வந்து ஆக்டரா நடிச்சவங்க. முக்கியமா வேணா அந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து என்னன்னா பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா படத்துல வந்து ரொம்ப சாதாரணமா அவங்களுடைய வேலையை ரொம்ப பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. வேற லெவல் எக்ஸ்ட்ரானரி ஒர்க். அந்த அவங்க பட்ட கஷ்டம் அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். அதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. அடிபட்டு ஓடும் ஒருத்தன் அப்படியே பார்க்காம கண்டுக்காம திரும்பிடுவேன் நான். அப்படி ஒருத்தர் மயக்கச்சி விழுந்துருவாரு, நான் என்ன பண்றதுன்னே தெரியாது. ஆனா வந்து உடனே நான் வந்து ஷூட் ஆரம்பிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமா தான் நடந்துக்கிட்டேன். ரியலி சாரி. நீங்க ஆனா பெரிய லெவலில் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்க. அண்ட் தேங்க்யூ ரொம்ப நன்றி. அண்ட் வந்து என்னுடைய டெக்னீஷியன்ஸ் வந்து அந்த கிஷோர் வந்து என்னுடைய கனவை சுமந்த கிஷோர்னு நான் சொல்லலாம். கிஷோரா இருக்கட்டும், அந்த எடிட்டர் இருக்கிறாங்களா செல்வா, 2 பேரும் வந்து பயங்கர. அந்த ஆர்ட் டைரக்டர் வந்து மூர்த்தி சாரு வேற லெவல்ல வந்து அவங்க எல்லாமே வந்து எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து உமா இருக்காங்க, அந்த வந்து அறிவு, அந்த மௌனன் யாத்திரிகன், அந்த எல்லாருமே வேற லெவல்ல வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மியூசிக் டைரக்டர் வந்து அந்த ஜிவியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எனக்கு வந்து நான் சந்தோஷ் கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஒரு ஒர்க் ஸ்டைல் இருந்தது. அண்ட் ஜிவி சார் எப்படின்னா வந்து பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்லியா
ரொம்ப என்ன சொல்றது, அவரோட டியூன்லாம் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி லிரிக் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் வந்து பயங்கர ஃப்ரீடமாக இருந்தார். அண்ட் என்னன்னா நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன சினிமா உருவாக்க நினைக்கிறேன், என்னோட ஃப்ளேவர் என்ன, எனக்கு என்ன இருக்கிற ஒரு பாலிடிக்ஸை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவருடைய அந்த வரிகள்ல இருந்து அந்த மியூசிக்ல இருந்து அந்த படத்தை வந்து உருவாக்குறதுல வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தார். அண்ட் என்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு, என்னோட எமோஷனை ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு மியூசிக்காக வந்து வெளிப்பட்டிருக்காரு. அண்ட் அவரோட டீம் வேற லெவல் டீம் அவர் வந்து வச்சிருக்காரு. அண்ட் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் இந்த டைம்ல வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் பெரிய சப்போர்ட் அந்த உதவி இயக்குநர்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. எல்லாரும் வந்து உங்களை வாழ்த்துறாங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே நல்ல படமாக எடுத்து பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு நிறைய இப்போ சில் ராஜா அண்ணன் அண்ட் வந்து இப்போ ஸ்டெவான்னு காஸ்டியூம் டிசைனர் அனிதா, மனைவி அனிதா வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஏகாம்பரம் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு பயங்கர சூப்பரான ஒர்க். அண்டு நான் மகிழ்ச்சி சிரிக்கிறேன், அடி என் பொண்ணு சிரிக்கிறேன். அண்ட் வந்து ஸோ எல்லாரையும் விட்டு நான் யாராவது யாரு முனி அண்ணாண்ணா, சந்திரா அண்ணெல்லாம் செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாரு. அண்டு ராஜேஷ் எது ராபினா மேனேஜர்ஸ், ஓகே ராபினும் பயங்கரமாக பண்ணியிருந்தா. ராபின்லாம் வரல, மேனேஜர்ஸ் எல்லாருக்குமே அவங்க தூங்கவே இல்லை. மேனேஜர்ஸ் எல்லாருமே ரூபேஷ்ல இருந்து அண்டு நம்ம சிவா, அப்புறம் வந்து சிவா பரத், காமராஜ், அது மாதிரி நிறைய பெரிய டீமு. அண்டு எல்லாருமே வந்து செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணி பெரிய லெவல் சப்போர்ட் பண்ணாங்க. நிச்சயமா இந்த படம் ஒரு எல்லாருக்கும் ஒரு குறித்த படமாக இருக்கும். நான் அதுவுமே வந்து என்னோட சினிமா அப்படின்றது வந்து ஒரு சினிமாவை மட்டும் பார்க்கல, வெறும் என்டர்டைன்மெண்டாக மட்டும் இருக்கணும்னு நான் விரும்பல. நான் அந்த என்டர்டைன்மெண்ட்டை மீறி இந்த சமூகத்துக்கு நம்மளால என்ன கொடுத்துட முடியும் அப்படின்றது தான் என்னுடைய வந்து பெரிய வாண்டிங்காக இருந்தது. இந்த சமூகம் என்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இந்த சமூகத்துலேருந்து எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அதில் வந்து இன்பங்கள் நிறைய இருக்குது, துன்பங்கள் நிறைய இருக்குது, நிறைய படிப்பினைகள் இருக்குது. ஸோ இது வந்து நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த அப்சர்வ் பண்ணதை நான் ஆர்ட்டாக மாற்றி நான் வந்து ஒரு சினிமாவாக நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நிச்சயமாக இந்த சினிமா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு எழுச்சியை டச் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டச் பண்றது மூலமாக இந்த சினிமா சில விஷயங்களை விவாதங்களை உண்டு பண்ணும், சில கேள்விகளை உருவாக்கும். அந்த கேள்விகளை பதிலை தேடுறது மூலமாக வரலாற்றில் நம்ம மறந்த நிறைய கேள்விகளுக்கான பதிலை நம்ம வந்து பெற முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுதான் என்னுடைய சினிமாவா நம்புறேன், அதுதான் என்னோட ஸ்ட்ரென்த்தா நம்புறேன். ஏன்னா என்னுடைய பாலிடிக்ஸ் தான் நான், அது இல்லைன்னா நான் கிடையாது, அது இல்லைன்னா நான் இங்க கிடையாது. பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அவர் இல்லைன்னா நான் கிடையவே கிடையாது. அவர் தான் என்னை வந்து இவ்வளவு தூரம் நீ உன்னுடைய சமூகத்துக்காக உங்களுடைய மக்களுக்காக நீ பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு என்னை புஷ் பண்ணி என்னை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நிற்க வச்சிருக்காரு. ஸோ அவருடைய வாய்ஸா, அவருடைய மாணவனா, அவருடைய சீடனா நான் தொடர்ந்து இயங்குவேன் அப்படின்றது தான் என்னுடைய வந்து ஒரு பெரிய லட்சியம் அண்ட் குறிக்கோள். அதுதான் என்னுடைய பெரிய விருப்பமாக இருக்கு. இந்த நேரத்தில் நான் வந்து எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. என் அம்மா வந்து என்னை எப்படி என்னை பார்க்குறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுல நான் அவங்க கொஞ்சம் ஒரு பையனா நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ அவங்க எப்படி என்ன பார்க்குறாங்கன்னு தெரியாது. பட் அவங்க விட்டு விலகி நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன். ஆனாலுமே வந்து அம்மான்ற ஒரு இருக்குல்ல, அது செம சூப்பராக எமோஷனலானது. அது அவங்க கிட்ட பேசுகிறப்போ ஒரு சின்ன ஒரு ஆசுவாசம் கிடைக்கும். அப்போதான் நான் ஒரு பையனாகவே உணர்வேன், அப்போதான் நான் மனுஷனாகவே உணர்வேன். அது வரைக்கும் நான் மனுஷனாகவே இல்லை, ஏதோ ஒரு ஜோன்ல ஏதோ ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி அப்படியே போயிட்டு இருக்கிறேன் நான். அண்ட் வந்து அது அம்மா கிட்ட பேசுகிறப்போ நான் ஒரு சின்ன பையனா, ஒரு பிள்ளையா அப்படி வந்து அம்மா கிட்ட இருக்கிறேன். மாறாங்க ஸோ அப்புறம் விஎஃப்எக்ஸ் டீம் இது மாதிரி நிறைய பேர் வந்து பெரிய லெவலில் வந்து உழைச்சிருக்கோம். அண்ட் டிசைனர் கபிலனுக்கு வந்து நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கபிலனோட ஒர்க் வந்து ஃபினாமினல். போஸ்டர் டிசைன்லாம் வேற லெவலில் வந்து அவன் கலக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து வேற லெவலில் வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் சவுண்ட் டிசைனர் ரூபன் வந்து ஒரு லைவ் சவுண்டை வந்து பயங்கரமா அச்சீவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் ரூபனோட பேர் வந்து டெஃபினட்டா இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பேசப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். என்னுடைய எல்லா பிரச்சனைகளிலும், என்னுடைய இன்பங்களிலும் துன்பங்களிலும் என் கூட இருக்கிற, எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வெல்விஷர் எல்லாருக்குமே, அப்புறம் என்னை விமர்சிக்கிற நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள். நீங்க இல்லைன்னா டெஃபினட்டா நான் கிடையாது. அண்ட் ஏழாவது மாடிலேருந்து விழுந்திருக்காங்க சார். ஏதோ பார்ல வச்சு அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, அவனை கொலை செஞ்சது
ஒரு மர்டர் ரிப்போர்ட் பண்ணோம் சார்.